இருந்தது உங்க வீக் ஹவுஸ் வீக் ஸ்டார்டட்? Right, everything is good. All good, superb. இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசலாம்? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. பட் அந்த 2 ஹவருக்கு வந்து அந்த டாபிக் நம்ம அவ்வளோ அழகாக டீப்பாக போக போகிறோங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக எல்லாம் ஆவணம் காத்துக்கிட்டு Alright. Okay, ஏன்னா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து நம்மளோட டாபிக், நம்மளோட டிஸ்கஷன் டாபிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், ஓகே, பிட்வீன் கரண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட். ஓகே. ஸோ அதுதான் வந்து நம்மளோட மெயின் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இன்னைக்கு. ஸோ இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, குழப்படின்னு சொல்லலாம், ரைட், கன்ஃபியூஷன்னு சொல்றான். ஸோ even though they know the answer, some of them tend to do more mistakes in that particular parts. ஏன்னா ஆ, பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிறோம், எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேங்கிங். ஸோ நம்மளோட இந்த இந்த சிறு தொழில் செய்றவங்களுக்கு வந்து ஆமா ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் இவங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் மிஸ்டூக் பண்ணிடுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆமா, வாய் கரெக்ட் தான். அது ரொம்ப your மிஸ்டூக் voice பண்ணிடுவாங்க. is your voice is a bit lower ஜி, கொஞ்சம் முன்னுக்கு கிட்ட வந்துருங்க. ஓகே, ஓகே, கேன் யூ ஹியர் மீ நவ? யா யா, கிளியர் கிளியர். ஓகே, சாரி, சாரி. ஸோ ஓகே, ஸோ பேசிக்கா நம்ம என்ன என்ன வாட் வி கோனா டிஸ்கஸ் அபௌட், என்ன பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னா, எது பெட்டர் நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க ரெண்டு பத்தி டிஃபரன்ஸும் சொல்லுவோம். அல்டிமேட்லி வந்து அந்த அந்த பிசினஸ் செய்யறவங்க வந்து தே ஷுட் மேக் த டிசிஷன் ஆஃப் விச் ஒன் இஸ் சூட்டிங் தேம் மோர். எல்லா பிசினஸ்க்கும் கரண்ட் அக்கௌண்ட் வந்து தேவையில்லை ஆக்சுவலி. யூனோ சம் பீப்புள் ரொம்ப 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 ஸ்மால் பிசினஸ், மேபி வீக்லி வந்து they only doing 100 200, it's very small income and they might not find it. அது ஒரு நெசசிட்டி இருக்காது கரண்ட் அக்கௌண்ட் திறக்கிறது. ஸோ இன்னைக்கு இதுதான் சொல்ல போறோம். we're going to talk about this. என்ன என்ன டிஃபரன்ஸ் எது. அண்ட் அது அது மட்டும் இல்லாம சுரேன், ஸோ ஐம் ஆல்சோ திங்கிங் ஆஃப் ஆட் ஆன் another more things. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியாபாரம், சிறு தொழில் ஆமா, செய்கிறவங்களுக்காக தான் வந்து மெயினாக நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி ப்ராப்பராக இதெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டு சேரணுன்றது தான் நம்மளோட நோக்கம். ஸோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் நம்ம வந்து மூவ் ஆன் வாட் இஸ் தட் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ இது சம்மந்தப்பட்டது இப்போ எஸ்எஸ்எம் எப்படி இது பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் திறக்கணும், பிஸ்னஸ் திறந்தா தான் அக்கௌண்ட் திறக்க முடியும், அதுதான் மெயின் பாயிண்ட். கரெக்ட், கரெக்ட், பிஸ்னஸ் இல்லாமல் நம்ம அது ரன் பண்ண முடியாதுல்ல. ஸோ கரெக்ட், கரெக்ட். அந்த பிஸ்னஸ் திறக்கிறதுலையும் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆமா, ஆமா, ஆமா. ஸோ You see, ஐ திங்க் நம்ம இதையும் நம்ம வந்து, ஏன்னா நம்மளுக்கு 2 ஹவர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ yes, இட்ஸ் yes, குவாய்ட் yes. அ வெரி Very, very lengthy big, டைம், சம big ஆன்லைன் time வேற. frame. Okay, so நான் ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணேன். இப்ப நான் தான் வந்து பிசினஸ் செய்யப்போறேன். ஐ அம் தி ஒன் ஹூஸ் கோனா டு தி பிசினஸ். நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு ஆக்ட் அஸ் ஒரு கன்சல்டன்சி மாதிரி, ஒரு கன்சல்டன்ட் மாதிரி. நான் உங்ககிட்ட வரேன், மிஸ்டர் சசி, ஐ ஹேவ் an ஐடியா. நான் வந்து ரோடு போறவன் வந்து அவனை கூட்டா நசிலமா ஷாப் நசிலமா வியாபாரம் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் மிஸ்டர் சசி, ஃபைனான்சியல் டேர்ம்ஸ் வந்து வாட் ஷுட் ஐ டூ, என்னோட பிசினஸ் வந்து லைக் லைசன்ஸ் வந்து எனக்கு எப்படி ஆப்டைன் பண்ண முடியும், பேங்கிங் நான் எப்படி செய்யறது, டெய்லி வர வியாபாரம் காசு நான் என்ன பண்ணணும், கேன் யூ ஜஸ்ட் ஒரு சினாரியோ மாதிரி ப்ளே பண்ணலாம். இப்போ நீங்க வந்து என்ன சொல்வீங்க, உங்க சைடு வந்து என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாட் வுட் யூ சஜஸ்ட்? ஓகே, அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வியாபாரம்னு எடுத்துட்டாலே அவங்க வந்து புதுசாக ஒரு வியாபாரம் திறந்துக்கலாம், என்ன செஞ்சாலும் சரி, ஈவன் இட் இஸ் ஸ்மால் ஆர் பிக், தட்ஸ் டசன் நாட் அ மேட்டர், ரைட். பட் எந்த வியாபாரமாக இருந்தாலும் ஆக முக்கியம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வியாபாரத்தோட சான்றிதழ், அதாவது ஆமா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆமா. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்றுமே இல்லாமல், ஓ நான் வந்து தப்பிஜாலான்னு குவே வைக்க போகிறேன், ஏதாவது ஒரு 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 என்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஈவன் ஒரு சின்ன முட்டாய் கடையோ, ஓகே, அந்த குரோப்போ எல்லாம் விற்பாங்களே அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஒரு வியாபாரம்னு ஒன்று வந்துட்டாலே வந்து
அது வியாபாரமோட கேட்டகரிக்கு வந்துட்டாலே பாய் அண்ட் சேல் நாங்க இருந்துட்டாலே வந்து யூ மஸ்ட் ரிஜிஸ்டர் யுவர் பிஸ்னஸ். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். எஸ்எஸ்எம்னு ஒன்று இருந்து ஆகணும். ஸோ ஆமா. அந்த சுருஹான் ஜய ஷரிகா மலேசியால இருந்து நீங்க எடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன் தான் வந்து நீங்க ம். வந்து உங்க வியாபாரத்தை தொடரலாமா தொடரக்கூடாதா இல்லை என்ன இதுங்கிறது வந்து அந்த ஒரு சர்டிஃபிகேஷன்ல தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஏன்னா யாரா இருந்தாலும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து அந்த சொன்னீங்க என்ன தப்பி என்ன நாசிலமா கடை. நேஷனல் மார்க்கெட். எஸ். ரைட். ஸோ இப்போ ஈவன் நாசிலமா கடையா இருந்தாலும் இட்ஸ் அ ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ யூ ம். ஆர் செல்லிங், நீங்க விற்கிறீங்க. ஸோ கரெக்ட், வியாபாரம்னு ஒன்று வரும்போது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அந்த எஸ்எஸ்எம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கரெக்ட். எஸ்எஸ்எம் நீங்க வந்து பெரிய லெவல்ல ரிஜிஸ்டர் பண்ணணுமா இல்ல சிம்பிளா ரிஜிஸ்டர் பண்ணலாமா, எனக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ண தெரியலன்னு நினைச்சாலும் நீங்க வந்து ஆக்சுவலி யாரா இருந்தாலும் சுருஹான் ஜெய ஷரிகா மலேசியா இந்த இடத்துக்கு நீங்க ஜஸ்ட் கூகுள் மேப்ல போட்டாலே சரி, ஓகேவா, அந்த இடம் வந்துடும். அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கனாலே அவங்க வந்து இலவசமாவே உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. எப்படி ம். நீங்க வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை செய்யலாம். இப்ப ஓகே. வந்து உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஈவன் வாக்கின் கூட பண்றது இல்ல, எல்லாம் ஆன்லைன்லயே முடிச்சிடுறாங்கன்னு. ஆக்சுவலி ஆக்சுவலி அந்த ஐ திங்க் அந்த இபிஸோட கோட் வந்து யூ ஸ்டில் ஹேவ் டு வாக் இன், ரைட்? அந்த எஸ் வாக் எஸ். இன் பண்ணிட்டு வாக் இபிஸ் இன் இல்ல, பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸி பீஸ்னு சொல்லுவாங்க. ஆமா. எஸ். இசட் பீஸ் இசட் வரும். அதோட ஃபர்ஸ்ட் கோட் டைம் வந்து வந்து நீங்க வாக்கின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கண்டிப்பா பிகாஸ் அது தம் பிரிண்ட் எடுப்பாங்க. டேக் யுவர் தம் பிரிண்ட் டு செக் இஃப் யூ ஹேவ் பீன் டிக்ளேர்ட் பேங்க்ரப்டா, ஏதாச்சும் அந்த பேங்க்ரப்ட் டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஏதாச்சும் கிரிமினல் ஹிஸ்டரி இருக்கா, whatever that they want to அவங்க செக் பண்றது வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. தென் ஒன்லி அவங்க வந்து அந்த இ பிசினஸோட பின் கொடுப்பாங்க. தென் அதோட வந்து ஐ திங்க் நீங்க வந்து எஸ்எஸ்எம் போவே தேவை. ஆமா. ஒன்ஸ் அந்த இபிஸோட பின் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எவ்ரிதிங் ஃப்ரம் ரினியூவல், இல்ல நீங்க பார்ட்னர் ஆட் பண்ணியிருந்தாலும், இல்ல உங்க பிசினஸ் மோடு மாத்திருந்தாலும், எவ்ரிதிங் பிசினஸ் அட்ரஸ் எவ்ரிதிங் வந்து நீங்க வந்து எஸ்எஸ்எம் ஆன்லைன்லயே செய்யலாம். நீங்க வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அந்த சுராஜா ஷெரிகாட்டு போயிட்டு அந்த இபிஸ் வாங்கணும். அண்ட் ஐ திங்க் இப்ப வந்து ஆல்சோ ரீசென்ட்லி ஐ சா தட் தே ஆர் ஆல்சோ கமிங் அப் வித் a method to இதுவும் வந்து நடக்காம இருக்கு. They don't need to go to EBC. They're going to come up with an online module for registration where நீங்க அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணா அவங்களே வந்து they will come and see you for the registration. இது கூடிய சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓ, நைஸ் நைஸ். ஆஹ் yeah. குறிப்பா வந்து like in the smaller states, where SSM is not readily நியர்பை. available. Yeah, not nearby. இப்போ பேரால நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து பேரால இருக்கேன். பேரா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ has one, typing has one. And I don't think the smaller towns have அவங்களுக்கு வேணும்னா they have to come there and do it. ஸோ இட்ஸ் ஸோ அது கொஞ்சம் இன்கான்வீனியன்டா இருக்கும் சில ஆளுக்கு. பட் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் முன்ன when we first I think I first registered my business, everything you need to do in SSM. முன்ன இபிஸ்லாம் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப ஈஸி. எவ்ரிதிங் இஸ் தேர், எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன். எல்லா கம்ப்யூட்டர்ல நீங்க செய்யலாம், ஃபோன்லயும் நீங்க செய்யலாம். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஹேசல். அது வந்து ஒரு ஹேசலா எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இப்ப. ஸோ யா, லைக் வாட் இஸ் சேட், எவ்ரிபடி who registers a business, who's doing a business, ரொம்ப முக்கியம் வந்து ரெஜிஸ்டர் யுவர் பிசினஸ். ரெஜிஸ்டர் யுவர் பிசினஸ். ஏன்னா அது செஞ்சா தான் நீங்க மத்ததெல்லாம் மூவ் பண்ண முடியும். பிஃபோர் வி கம் டு பேங்கிங், ஈவன் அடிப்படையே வந்து அடிப்படை அதுதான். வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அது முடிச்சுட்டா நீங்க வந்து உங்க லைசென்ஸே எடுக்க முடியும். பஞ்சாஜோட லைசென்ஸ், ரோட் ஓரமா சாப்பாடு வியாபாரம் பண்றவங்க, இல்ல ஹோம்ல இருந்து டெலிவரி ஃபுட் செய்யறவங்க, மோஸ்ட் பேசிக் திங் அவங்க வந்து கேட்கறது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எம் இருக்கா இல்லையா. அப்புறம் தான் அவங்க அந்த அந்த லைசென்ஸ். இன்ஃபேக்ட் அந்த கமர்ஷியல் உள்ளது வந்து கூட இப்ப now they are asking for SSM. You need to be registered. Then only they're going to give you. And in fact, like Food Panda, Grab, many people COVID டைம்ல வந்து வீட்ல இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் எஸ்எஸ்எம் தேவையில்ல. ஆனா இப்போ வந்து Food Panda, Grab, everything fully you need to have SSM already. அது வந்து no more individual business. So yeah, register உங்க பிசினஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ அடுத்தது மிஸ்டர் சசி, ஒன்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண விட என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஓகே. பண்ணுவாங்க? நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதோட ப்ராசஸ் வந்து வெரி ஷார்ட் ப்ராசஸ் தான். ஸோ இட் வில் டேக் அரௌண்ட் 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம் எடுக்கும். பட் ம்ஹ்ம். நீங்க வாக்இன் பண்ணினீங்கன்னா 1 ஹவர். ஆமா. நீங்க வாக்இன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா விதின் 1 ஹவர் உங்களுக்கு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அந்த பிசினஸ் பேர் வந்து அப்ரூஃபா இல்லையா என்ன இதுன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி அதுல ஏதாச்சும் ஒரு கியூரி இருந்துச்சுன்னா இமீடியட்லி அவங்க அந்த கியூரியை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தே ஆஸ்க் யூ தி சேஞ்ச் நேம்ஸா இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு ஓகே. தே வில் கெட் இட் அப்ரூவ்.
ஸோ ஓகே, அது பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் கிரியேஷன். ஸோ ஓகே. தட் ஒன் காஸ்ட் யூ அரவுண்ட் 70 ரிங்கிட். அண்ட் ஐ திங்க் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து B40 கேட்டகரியில ஆமா, இருக்கிறவங்க ஐ திங்க் இஸ் ஃப்ரீ ஃபார் 1 இயர் ரைட்? ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ம். B40 கேட்டகரியில இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இலவசம். அவங்க வந்து அவங்க B40யோட டீட்டெயில்ஸ் அவங்க அப்ளை பண்ணும்போதே அதை அவங்க கொடுக்கணும். இல்ல ஆன்லைன்ல அவங்க செஞ்சாங்கன்னா ஆன்லைன்ல அவங்க வந்து அதை ஃபில் அப் பண்ணணும். ஐ திங்க் வந்து அவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் கேட்பாங்க. நான் வந்து ஐ ஹேவ் சம்திங் டு ரெஜிஸ்டர் ரீசென்ட்லி. அவங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் கேட்பாங்க. அந்த மை எஸ்டிஆர் ஓட வெப்சைட் ஆமா, இருக்குல்ல. நீங்க பந்த்வன் ரிசீவ் பந்த்வன் பண்ணினீங்கனாலே வந்து நீங்க ஆ அந்த லிஸ்ட்ல நீ இருப்பீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா பந்த்வன் ரிசீவ் பண்ணீங்கன்னா, யூ ஆர் கிளாசிஃபைட் அஸ் B40ல. ஸோ யூ எஸ், கரெக்ட். ஆர் ஆப்டெயின் அது ஃப்ரீ. அந்த ஒரு வருஷம் வந்து ஃப்ரீ. அண்ட் தென் தே ஹேவ் ம். ஒன் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் நவ் ஆல்சோ. இஃப் யூ ஆர் a Pelagia and you also want to do business, it's free for 1 year as well. SSM கூட free for 1 year. If you are a student lah and you're ஆமா, registering for a business. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நிறைய பேர் வந்து பார்ட் டைமா நிறைய பேர் இது செய்யறாங்க. பார்ட் டைம் பிசினஸ் and all that. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஃப்ரீ 1 இயர் 70 ringgit சேவ் பண்ணுவீங்க. ஆமா, உண்மைதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ப சில பேர் வந்து, ஓ 70 வெள்ளி தானே ஒரு வருஷத்துக்கு பரவால்ல விலை குறைவா தான் இருக்குன்னு. பட் சில பேர்னால அதுவும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால ஆமா. தான் வந்து இந்த மாரி இனிஷியேட்டிவ் இந்த ஃபர்ஸ்ட் இது அப்ளை பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃப்ரீயா குடுக்கறது வந்து தே கேன் கிராப் இட். ஸோ இப்போ யா. B40 கேட்டகரியில உள்ளவங்க வந்து அது டெஃபினட்டா அவங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமா. ஆனா, ஆமா. அப்பயும் இன்னும் சில பேர் வந்து நான் என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வின்னா, நம்ப அவங்களுக்கு வந்து கன்சல்ட் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, "சார், வருஷம் ஃப்ரீ குடுத்துட்டீங்க சார். அப்ப 2வது வருஷம் எப்படி சார்ன்னு?" கேட்பாங்க. யூனோ, இப்போதைக்கு வருஷம் ஃப்ரீ குடுத்துட்டீங்க சார். அப்ப 2வது வருஷம் நான் என்ன சார் பண்றது? இப்போதைக்கு அரசாங்கம் நெவர் கிவ் மோர் தென் 1 இயர் yet. ஃபார் நவ் இட்ஸ் இல்ல, இப்போதைக்கு இல்ல. ஒரு அதோட வருஷம். அதோட ஆக்சுவலி 1 இயர். ஆனா 1 இயர் வந்து ஃப்ரீ ஃப்ரீ குடுக்குற செஷன் ஒரு பிக் டீல். 70 ringgit. எவ்வளவு பேரு ரெஜிஸ்டர் பண்ணாங்க? ஹவ் மச் they have to subsidize பண்ணிட்டு. அந்த 1 இயர்ல உங்களுக்கு பிசினஸ் செஞ்சு திருப்பி ஒரு 70 ringgit சேவ் பண்ண முடியலன்னா, ஐ மீன் வாட் பிசினஸ் யூ டூயிங்ல. தட்ஸ் த பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ ஆமா. பிகாஸ் வென் தே ஆஸ்க் என்கிட்ட திருப்பி அவங்க கேட்கும்போது வந்து, ஓ அப்போ ஃபாலோவிங் இயர் வந்து ஏன் அவங்க கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் அவங்களுக்கு சொன்ன ஒரே பதில், இது வந்து வியாபாரத்துக்கான அவங்க வந்து உங்களுக்காக ஒரு கொடுக்குற ஒரு முதலீடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ம். சிம்பிளான ஒரு முதலீடு, ஒரு லைசன்ஸ்க்காக கவர்மெண்ட் வந்து உங்களுக்காக கொடுக்குது. இந்த ஆமா. ஒரு வருஷத்துல உங்களால வியாபாரம் பண்ணி இன்னும் ஒரு ரினியூவலுக்கு இன்னும் ஒரு 60, 70 வெள்ளி உங்களால சேர்த்து வைக்க முடியலன்னா, அப்ப நீங்க வியாபாரம் பண்றதுக்கே லாயக்கு இல்ல தானே! ஆமா. 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 கரெக்ட். கரெக்ட்டா இல்லையா? எஸ். எஸ். உங்களுக்கும் அதுக்கும் செட் ஆவலன்னு அர்த்தம். அப்ப நீங்க வந்து ரினியூவே பண்ணக்கூடாது. உட்டுருங்க. ஆமா. விட்டுருங்க. அது that means அத the எடுத்து business is வச்சுட்டு not வேஸ்ட்டா working அது for you. இருக்கணும்னு அவசியம் ஆமா. இல்ல. ஆமா. அந்த பிசினஸ் உங்களுக்கு வொர்க் பண்ணல. ஆ ஏன்னா நெறைய பேர் வந்து பிகாஸ் தே ஆர் கெட்டிங் இட் ஃபார் ஃப்ரீ, தே டோன்ட் நோ வாட் டூ டூ. தே சிம்ப்ளி ரிஜிஸ்டர். கரெக்ட், கரெக்ட், ஒரு கரெக்ட், பிசினஸும் கரெக்ட். இல்ல. ஓ! அதான் இலவசமா கிடைக்குதுல்ல. அப்ப நான் ஏன் வந்து இத வந்து விட்டுக்கிட்டு இந்த சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு தே சிம்ப்ளி தே கோ அண்ட் ரிஜிஸ்டர் ஃபார் தட். ஸோ ஓகே. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு, ஆஹா! நான் ஒரு தடவ ரிஜிஸ்டர் பண்ணிட்டேனே, இப்ப நான் உண்மையிலே செய்யணும்னு நெனைக்கிறேன். என்னால செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு, அது அது ஒரு சைடு. ஆ. ஸோ லாட் இந்த மாரி வந்து நெறைய பேர் வந்து இந்த கன்செப்ஷன் வந்து ராங்கா எடுத்துக்கிறாங்க. பட் ஆமா, இருக்கிற வரைக்கும் இந்த சலுகை வந்து இன்னும் இருக்கு. ஸோ யார் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, whoever your friends or anybody who are still under B40 கேட்டகரி, ஓகே. அவங்களுக்கு வந்து வருஷம் வந்து அவங்க ஒரு எஸ்எஸ்எம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, ஒரு பிசினஸ வந்து அவங்க ட்ரை அவுட் பண்றது வந்து இலவசம். ஆமா, ஓகே. பட் என்ன ஆதுன்னா, இது வந்து வெறும் எஸ்எஸ்எம் மட்டும் தான். இப்ப நீங்க சொன்னீங்க சரி நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நாசிலமா கடை விக்கிறாங்கல்ல. இப்ப ஆமா. நாசிலமா கடை அங்கன்னு சொல்லிட்டு விக்கும்போது, எஸ்எஸ்எம் மட்டும் அங்க வேலை செய்யாது. ஆ கரெக்ட், சோ மஜ்லிஸ் புர் பண்டாரனோட லைசென்ஸும் அங்க கரெக்ட். தேவைப்படும். ஏன்னா அவங்க தப்பிச்சாலும் விக்கிறாங்க. அது சாப்பாடு சம்மந்தப்பட்டது. ஸோ சாப்பாடுன்னு வரும்போது, அதுக்கு இன்னும் ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்டோட அப்ரூவலும் வேணும். ஸோ யா. இட்ஸ் நார்மலா இது ஆக்சுவலி அது வந்து வந்து நெறைய பேரு தப்பிஜாலன்னு விக்க மாட்டாங்க. ஆமா. ஆனா அது வந்து ஆக்சுவலி என்னன்னா, இப்போ சாப்பாடு பிசினஸ் குறிப்பா வந்து 2 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து டைபாய்டு இன்ஜெக்ஷன். அது ஆமா, வந்து தே ஹேவ் டு டேக் கம்பல்சரி தே ஹேவ் டு டேக். அண்ட் தென் தே ஹேவ் டு கோ ஃபார் ஃபுட் சேஃப்டி கோர்ஸ் விச் இஸ் அபௌட் அது வந்து ஐ திங்க் 12 வழியா 16 வழி சம்வேர் அரவுண்ட் தேர். அது எவ்ரி பண்டராயில வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. மந்த்லி வந்து ஒரு வாட்டி செய்வாங்க. ஒரு சர்ட்டும் குடுப்பாங்க அதுக்கு.
ஸோ இட்ஸ் குட் டு ஹேவ். ஆக்சுவலி அது கம்பல்சரி கிடையாது, பட் இட்ஸ் குட் டு ஹேவ். யா, கரெக்ட். பட் டைஃபாய்டு இன்ஜெக்ஷன் வந்து இட்ஸ் கம்பல்சரி. தட் இஸ் ஃபார் அது வந்து ஃபுட் பிசினஸ்க்கு. இப்போ மத்த பிசினஸ் வந்து கண்டிப்பா அதுக்கு சம்பந்தப்பட்ட லைசன்சிங், இப்போ பெர்மிஸ் வைக்கிறவங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ நீட் யோர் பூம்பா ஆத்தரைசேஷன் எவ்ரிதிங். இப்போ கிண்டர் கார்டன் வைக்கிறவங்க, கிண்டர் கார்டனோ ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்டவங்க வெரி டிஃபிகல்ட். பேப்பர் ஒர்க் வந்து ஐ ஹவ் சீன், அது டிடிஎஸ், ரொம்ப டிடிஎஸா இருக்கும். ரொம்ப வேணும், அவங்க ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன் வேணும், எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. இல்ல அப்புறம் போலீஸ் வந்து எல்லாம் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு ஓப்பன் லைக் டஸ்கா ஆர் சம்திங். ஸோ ஆஃப்கோர்ஸ் பேப்பர் ஒர்க்ல ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் த பேசிக்ல பேசிக். ம். எஸ்எஸ்எம் மட்டும் பேசிக் கிடையாது, இட் வில் ஆமா. ஃபாலோ. ஆக்சுவலி கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த லைசன்சிங் இதுன்னு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏர்லியாவே வந்து கொஞ்சம் சில பேர் வந்து ராங் மூவ் எடுத்துருவாங்க. ஏன்னா ஆமா, செர்டன் பிசினஸ் பாத்தீங்கன்னா வந்து அந்த லைசன்சிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆமா. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ லெட்ஸே வந்து எடுகேஷன் ரிலேட்டட் ஒரு ஒரு ஆஃபீஸ், ஒரு ஒரு சென்டர், ஒரு ட்ரைனிங் சென்டரா இருக்கட்டும், டியூஷன் சென்டரா இருக்கட்டும், இல்ல ஈவன் ஃபுட் இண்டஸ்ட்ரி, ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த மாதிரி எதுவா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து முன்னுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கணும், பின்னாடி ஒரு எக்ஸிட் இருக்கணும். எஸ், கரெக்ட், இப்போ இது கரெக்ட், வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ சில கரெக்ட். இடம் வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு மட்டும்தான் இருக்கும் என்ட்ரன்ஸ், பின்னாடி இருக்காது. இல்ல கரெக்ட், இப்போ லெட்ஸே ஒரு ஒரு எடுகேஷன் சென்டர், ஒரு டியூஷன் சென்டர், ட்ரைனிங் சென்டர்ல பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு சைடு வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும். ஓகே. ஆனா பின்னாடி வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்னு ஒன்று இருக்காது. கரெக்ட், கரெக்ட், ஸோ கரெக்ட், இந்த கரெக்ட். மாதிரி பிசினஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து தி மஸ்ட் நோ த ரெகுலேஷன்ஸ் தட் இந்த மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும்னு. ம். நிறைய பேர் வந்து ஒரு எஸ்எஸ்எம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் அந்த இடம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இமீடியட்டா ரெண்டல் எல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு கரெக்ட், அப்புறம் தான் லைசன்சிங் டீப்பா இன்னும் மத்த மத்த லைசன்சிங் அப்ளை பண்ணும்போது இங்க வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இல்ல, வி கேனாட் அப்ரூவ் யூர் லைசன்ஸ் வாங்க. ஸோ கரெக்ட். செஞ்ச வேலை எல்லாம் வேஸ்டா போயிடும்ல. ஸோ என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கன்சல்ட் சம்படி. ஒரு கன்சல்டன்ட் எடுத்து மெயினா வந்து நீங்க பண்டாரையில கேட்டீங்கன்னா அவங்க ஃபுல் டே கொடுத்துருவாங்க. The most important thing is ஒரு பிசினஸ் தொடங்கினா யூ கோ டு யுவர் லோக்கல் முனிசிபல், அதாவது உங்க பண்டாரையா போயிட்டு அவங்களுக்கு கேளுங்க. அந்த பிசினஸ் தொடங்குற வாட் இஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் ஐ ஹேவ் டு ஹேவ். அவங்க ப்ராப்பரா வச்சிருப்பாங்க ரெடியா. இதுதான் வேணும் உங்களுக்கு, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஆல் திஸ். உங்க பில்டிங்ல இதெல்லாம் இருக்கணும், தென் only you can able to register பண்ண. ஸோ ஆமா, இட்ஸ் உண்மை. ஆல்வேஸ் குட். யா, இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு பி ப்ரிப்பேர்ட். ஏன்னா வந்து நம்ம மெயினா வந்து ஒரு பெரிய தொகை வந்து அந்த பில்டிங் தான் நம்ம செலவு பண்ணுவோம். யூஸ்வலா பெர்மிஸ் வைக்கிறவங்க வந்து வி ஸ்பெண்ட் a lot of money. அந்த பில்டிங்லாம் ரெண்டல் கட்டி டெபிசிட் கட்டி திடீர்னு அந்த அந்த செய்ய ஒரு பிசினஸ்க்கு வந்து சூட் இல்லைன்னா வி கேனாட் இமீடியட்லி சேஞ்ச். அது வந்து லாஸ் ஆஃப் வி லூஸ் லாட் ஆஃப் மணி. அது வந்து நாட் ட்ரூ. லாஜிக். லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். ஸோ பிஃபோர் யூ ஆல் கெட் யோர் பெர்மிஷன்ஸ். பட் யூஸ்வலா இப்போ மோஸ்ட்லி இப்போ புதுசா வர ஷாப் பிளாட்ஸ் எல்லாமே வந்து சரியா எக்யூப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோர். முன்ன முன்ன வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே வந்து எஸ் ரூல்ஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி எஸ்கேப் இருக்கணும், இஃப் செகண்ட் ஃப்ளோர் அந்த தாங்கா இருக்கணும், டு கம் டவுன் அண்ட் ஆல். ஸோ புது புது ப்ராஜெக்ட்ஸ் ஆல் ஐ திங்க் டெஃபினெட்லி கம்பல்ஸ் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் கம்பல் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ செக் ஆல்சோ பிஃபோர் யூ ஆல் அது செய்யறவங்க. முக்கியமானது இன்னும் ஒன்றும் இருக்கு சுரேன். ஓகே, என்னதுன்னா இப்ப வந்து ஒரு ஒரு லைசன்சிங் அப்ளை பண்ண போதும் சரி, அது புது ஓகே, பிசினஸா இருக்கட்டும், ஆன்கோவிங்கா இருக்கட்டும், எனிதிங், ஆல்ரைட். ஒரு லைசன்சிங் அப்ளை பண்ணும்போது அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன தேவை, என்ன இதுன்னு முதல்ல நம்ம சொன்னோம்ல. ஸோ அது வந்து அவங்க செக் பண்ணணும். ஒன்று முக்கியமா வந்து ஆத்தரைஸ் பர்சன் கிட்ட செக் பண்ணணும். இப்போ ஆமா, எக்ஸாம்பிள் எம்பிகே மஜ்லிஸ் பண்டாரான்னு மஜ்லிஸ் பண்டாராயன்னு இருக்கும்போது டைரக்டா அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் இப்படி ஒன்று திறக்க போறேன், இப்படி ஒரு நாசிலமா கடை திறக்க போறேன். ஸோ இப்படி திறக்கிறதுக்காக வந்து எனக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணும், என்னென்ன லைசன்சிங் நான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கணும். ஆனா கரெக்ட், இங்க கரெக்ட். வந்து நிறைய பேர் சுரேன் தே ஆஸ்க் தர்ட் பார்ட்டி, ஆமா. அதாவது தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர் சொந்தக்காரங்க. இருப்பாங்க. ஆக்சுவலி இது கால்படி பண்றதுக்கே இந்த பண்டாரை கீழே உட்கார்ந்து இருப்பாங்க ஒரு சில கூட்டங்க. இப்ப நீங்க ஜேபிஜி எல்லாம் போனீங்கன்னா அங்க கீழே உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க என்ன வேலை பண்ண போறோம், இது வந்து ஒரு கால்படி பண்றதுக்கு அங்க கீழே உட்கார்ந்து இருப்பாங்க ரெடியா. சோ அதான் யூ மென்ஷன் சம் சொந்தக்காரங்க பீப்புள் வந்து பக்கத்து வீடு. வி கால் தம் எஸ் ரன்னர்லா. யா, ஸோ யா. ரன்னர்ஸ் வந்து ஓகே தெர் இஸ் இருப்பாங்க ரன்னர்ஸ். ரன்னர்ஸ் வந்து ஓகே தே நோ த பிசினஸ், தே வாண்ட் டு மேக் இட் திங்ஸ் ஸ்மூதர், வி டோன்ட் நோ மீன் தே வில் அசிஸ்ட் அண்ட் ஆல் தட். அது வேற சரிதான். ஆனா ம். சில பேர் வந்து மேபி சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஆமா, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆமா. தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க பாருங்க நிறைய பேர்.
ஆமா, ஓ! ஆமா. இது பிரச்சனையே இல்ல. இது இந்த லைசென்ஸ் இருந்தா நீங்க இங்க கடை போட்டுடலாம். யார் வந்து எடுக்க போறா? இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இவங்களும் ஒரே ஒரு தவறான எஸ்எஸ்எம் ஒரு மட்டும் ஒரு எடுத்துட்டு கடைய விஷயம். போட்டுருவாங்க. எந்த பிசினஸ் இருந்தாலும் மலேசியால நீங்க எப்படி வியாபாரம் பண்ணாலும் மலேசியால யூ ஹேவ் யுவர் லைசென்ஸ். லைசென்ஸ் பெஞ்சாங்கன்னு வந்து கண்டிப்பா இருக்கணும். யூ டு திடீர்னு நாட் பார்த்தா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வெறும் எஸ்எஸ்எம் இருந்தா போதும். வேற ஆமா, எதுவும் தேவையில்ல. ஸோ திடீர்னு பார்த்தா எம்பி மஜ்லிஸ் மன்றன வந்துட்டு எல்லாத்தையும் அக்கவுண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆமா. இன்ஃபாக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் நேத்து கூட ஒரு வீடியோ வைரல் ஆனுச்சு. ஐ திங்க் இட் வாஸ் இன் கேஎல். கொத்தா கொத்தா கம்பெனி இன்னொரு கொத்தா கம்பெனி சம்வேர் இன் கேஎல். ஐ சா தே வர் அரெஸ்டிங் அந்த லோக்கல் பஞ்சாஜ்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ இப்போ நீங்க காமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தே வர் சைடிங் வித் த வியாபாரம் பண்றவங்க சைட் பண்றாங்க. "ஓ நோ மஜ்லிஸ் ஷுடன்ட் இந்த மாரி செய்யக்கூடாது. பாவம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இதுக்குன்னு கஷ்டம் நிலைமையில இருக்காங்க. வாய் டார்கெட் பண்றீங்க ஜாமான்லாம் இழுக்கிறீங்க. பட் அது செய்ய வேண்டிய காரணம் வந்து ஏன்னா, அவங்க இழுக்கல. நான் அவங்க போடுற இடமே வந்து ஹேசர்டஸான ஒரு ஏரியா மட்டும். அங்க ஹெவி டிராபிக் ஆ அவங்க கடைலாம் போடுறனால அங்க ஜாம் ஆகுது. ஸோ வந்து வென் லோக்கல் முனிசிபல்ஸ் கம் அண்ட் டேக் ஆக்ஷன் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் லைசென்ஸ் அண்ட் ஆல் யூ கேனாட் பிளேம் தெம். அவங்க அவங்க வேலை செய்றாங்க. இவங்க ஆமா, நம்ம உண்மதான். நம்ம சொ ஆ நம்ம சொந்தக்காரங்கலாம் சொல்லுவாங்க, "இங்கலாம் யாரு வந்து புடிப்பா? நம்ம தானே, நம்ம ஏரியா தானே." நம்ம ஏரியா தானே. இது ஒண்ணு வரும் பாருங்க. நம்ம ஏரியா இல்ல தானே. அது அவங்க வந்து ஆ ஈவன் அந்த ஜாமாவ வந்து சீதா பண்ணிட்டு போனாலும், எடுத்துட்டு போற அந்த காஸ்ட் இருக்குல்ல, உங்க ஆமா. லைசென்சிங் காஸ்ட்ட விட பல மடங்கு கூட அது. பல மடங்கு யூ வில் நாட் கெட் பேக். அதெல்லாம் குடுக்க ஆ மாட்டாங்க சோ திருப்பி. வை யூ வாண்ட் டு டேக் த ரிஸ்க்? ஆமா, யூ நோ? ஆமா, ஆமா. பெட்டர் ப்ராப்பரா லைசென்ஸ் நீங்க போயிட்டு, ப்ராப்பர் லைசென்சிங் எல்லாம் எடுத்துட்டு, ப்ராப்பர் அப்ரூவல் எடுத்துட்டு, நீங்க ஆமா. கடைய போட்டீங்கன்னா, யாரும் வந்து பிளாக் பண்ண போறது இல்லையே. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். யாரும் யூ வந்து நோ? ஈவன் they come and block also, you can say that I already have the license. You cannot do anything. கரெக்ட், கரெக்ட். அண்ட் தென் if you notice, I think the other day, I think the recent government have come up with this new my kiosk, for this the heavy business on area. The government is giving other rental on the Mr. Sasi. If I'm not mistaken, 100 இல்ல 200 என்னமோ தான் கட்டணும் தெரியுமா ஒரு மாசம். I'm not really sure about it, but I know it's around there. ம். And அது வந்து ஒரு ready-made kiosk with solar panels and all, which will provide you battery life, for you to do business at night. All you need to do is apply with the Ministry of trade and all. I don't know what which ministry அது இன்னொரு மினிஸ்ட்ரி கூட அப்ளை பண்ணிட்டு they will give you. அந்த கியோஸ் வந்து ஃப்ரீ தான் கொடுப்பாங்க. பட் யூ ஹேவ் டு பே ரெண்டல் எவ்ரி மந்த். ம், The ம். kiosk use anyhow is free. சோ அவங்க வந்து கரெக்டான இடத்துல வச்சிருப்பாங்க. இட்ஸ் சேஃப். அத வந்து திருடவும் முடியாது. ஏன்னா பாச்சா பண்ணி வச்சுட்டாங்க. சோ நிறைய இனிஷியேட்டிவ் இருக்கு. ஆனா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, யூ நீட் டு பி a registered business. யூ நீட் டு ஹேவ் யுவர் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ். உங்க பண்டரைய லைசென்ஸ் வேணும். இதுதான் கேட்கறாங்கன்னு தவிர அவங்க ரொம்ப கேட்கல. So நீங்க ப்ராப்பரா குடுத்தீங்கன்னா, அவங்களும் ப்ராப்பரா ஹெல்ப் பண்ணுவாங்க. There's a lot of channels from the government is actually helping business people which are properly registered and obtained license. Yes, true, true, Especially true. Panjaja Kachil. If you see COVID timeல வந்து அந்த பஞ்சாஜ கட்சிகளுக்கெல்லாம் those who had license, those who had SSM and all, were actually given a lot of additional funding. It was called Grand House குடுத்தாங்க. I think 3,000 அப்புறம் 5,000 குடுத்தாங்க. அது வந்து வியாபார சைஸ் கனெக்ட் பண்ணல தெரியுமா? நீங்க வியாபாரம் பண்ணாலும் சரி, உங்க லைசென்ஸ் இருந்தாலே அவங்க குடுத்துட்டாங்க. As long as your business ஆமா. is running, you have a legal license, they pump the money to you to help you for the business time. So initiative இருக்கு. ஆனா நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணணும். True, true, true. Paperwork will have to be good. And of course, it comes back to where we begin lah. இதுக்கெல்லாம் வந்து you also need to show that உங்க business நாங்க ப்ராப்பரா செய்றோம்னா, which is your current account. ம். இதுதான் it comes back to that. So, okay, so இப்போ வந்து we already spoke about SSM, we spoke about licensing. இப்போ நான் வந்து okay, என்னோட வேலை வந்து ஆல்மோஸ்ட் 50% டன். நேஷனல் மார்க்கெட் இடமும் பார்த்துட்டேன். எஸ்எஸ்எம்மும் எடுத்துட்டேன். பண்டராய லைசென்ஸும் எடுத்துட்டேன். டைஃபாய்டு இன்ஜெக்ஷனும் குத்திட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? மிஸ்டர் சசி, அடுத்து நான் என்ன ஓகே. பண்றது? ஸோ நீங்க வந்து எல்லா லைசென்ஸும் எடுத்துட்டீங்க. எல்லாம் ம். ரெடியா இருக்கீங்க. எல்லாம் ஓகே. பட் இப்ப என்னதுன்னா, உங்களுக்கு வந்து இப்ப சேல் வருது. ஆளு வராங்க. ஓகே, நீங்க நாசல்மா வச்சிருக்கீங்க. நீங்க தான் பெஸ்ட் நாசல்மா. ஓகே, ஓகேவா? ஸோ அந்த நாசல்மா கிங் சூரன் வந்ததும் எல்லாம் வரிசையா வந்து நிக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, எல்லாம் வந்து கேஷ் பே பண்றாங்க. ஓகே, உங்ககிட்ட கேஷா தான் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த ஓகே. கேஷ தூக்கி ஒரு டப்பாக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. ஆமாவா? ஸோ இங்க என்ன நடக்கும்னா, அந்த டிரான்சாக்ஷன்ல என்ன நடக்கும்னா, அந்த ரோலிங் இருக்குல்ல, பிசினஸ் ரோலிங்ன்னு சொல்லுவோம்ல. நம்ப கரெக்ட், ஜாமான் வாங்குவோம், சமைக்கிற ஜாமான் அது இதுன்னு வாங்குவோம். ஓகே. அண்ட் தென் வர்ற வருமானமும், செலவும் உங்களுக்கு என்ன, எங்க, எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்ட்.
கரெக்ட். ஸோ அது எஸ். நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல இது நான் ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கிறேன். ம். ஓகே, இதை நான் வந்து ப்ராப்பரா இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இது வந்து ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கிறேன்னு. ஓகே. புக்கில் எழுதி வச்சிருந்தாலும் சரி, நீங்க எழுதி வைக்கிறனாலும் சரி, செலவு வாங்கணும்னா வாங்கி தானே ஆகணும். ஆமா. ஆமா, அவ்வளவுதான். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரெக்கார்ட் ஆஃப் த பேமெண்ட் தட் கம்ஸ் இன்னா எங்க இருக்கு? எங்கேயுமே இல்ல. எங்கேயுமே இல்ல. உங்க அவங்க புக்ல நேம் தான் இருக்கு. புக்ல தான் இருக்கு. சோ அந்த அந்த புக்க புக்கை நீங்க கொண்டு தொலைஞ்சிச்சுன்னா போய் முடிஞ்சுச்சு. கொடுத்து நான் வந்து ஒரு ஒரு வியாபாரத்துக்கு உதவித்தொகை வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? ஆமா. இப்ப அந்த புக் காணாம போச்சுன்னா முடிஞ்சுச்சு. முடிஞ்சுச்சு. ஆஹா. ஸோ ஒண்ணுமே உங்க அவ்வளவுதான். டிரான்சாக்ஷன் எதுவுமே இருக்காது. நத்திங் ஸோ என்ன கரெக்ட். கேட்டா பிஃபோர் முதல்ல நீங்க வந்து நீங்க ஒரு நாசலமா கடைய ஒரு மேஜையை வாங்கி அந்த ஜாமான் எல்லாம் வாங்கி நீங்க சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இம்மீடியட்டா உங்க எஸ்எஸ்எம் திறந்துதான் நீங்க செய்ய வேண்டிய சர்டன் வேலைகள் இருக்கு. ஈவன் ம். பிஃபோர் யூ கெட் யோர் எம்பிகே லைசன்ஸ், அதாவது மஜ்லிஸ் பண்டரையோட லைசன்ஸ். அது ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். மஜ்லிஸ் பண்டரை லைசன்ஸ் எல்லாம் 12 டைம் to 14 days இப்போ எடுக்கும். in Gera is பட் 12 to 14 days. இம்மீடியட்டாவே உங்களுக்கு எஸ்எஸ்எம் உங்க கையில கிடைச்சிச்சுனாலே இம்மீடியட்டா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னதுன்னா, முதல்ல நீங்க டைரக்டா ஏதாவது ஒரு சீல் சாப் இருக்குல்ல, ஆமா, பிசினஸ் சீல். ஓகே, சாப் செய்யற கடைக்கு போகணும். சாப் செய்யற கடைக்கு போயிட்டு உங்க எஸ்எஸ்எம் எடுத்துட்டு போயிட்டு உங்க எஸ்எஸ்எம் உங்க கம்பெனி பேரு, அந்த கம்பெனியோட அட்ரஸ், இது ரெண்டு, அப்புறம் கம்பெனி எஸ்எஸ்எம் நம்பர். ஓகே, ஆமா. பேர் இருக்கும், அதுக்கு கீழே வந்து எஸ்எஸ்எம் நம்பர் இருக்கும், அப்புறம் உங்க அட்ரஸ். ம். இது ஸ்கொயர், சாரி ரெக்டாங்கிள் சாப் சீல், ரெக்டாங்கிள் சீல்ல. ஓகே, ஸோ இந்த ஒரு சீல் நீங்க ரெடி பண்ணணும். பிளஸ் கரெக்ட். இன்னும் ஒரு சீலும் ரெடி பண்ணணும், அதாவது ரவுண்ட் சாப்னு சொல்லுவாங்க. ஆமா. ஓகேவா? ஒரு பிசினஸ்க்கு இந்த ரெண்டு சாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த ம். ரெண்டு சாப் இம்பார்ட்டன்ட்னா பேங்கிங் மேட்டருக்கு. கரெக்ட். ஓகே, அஃபிஷியல் மேட்டர் பேங்கிங் மேட்டருக்கு சிலதுக்கு வந்து ரவுண்ட் சாப்பு, சிலதுக்கு வந்து அட்ரஸ் சாப்பு பைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ம். மஸ்ட் ப்ரிப்பேர் இது ரெண்டுமே. ஸோ இது கரெக்ட். ரெண்டு கூடயும் நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ இன்ஸ்டன்ட் சாப்பா இருந்தா அது ஒரு 40-50 வருமே அப்படின்னு. அதெல்லாம் அவ்வளவு தலைவலியே இல்லை. நீங்க இன்ஸ்டன்ட் சாப்பு வச்சாதான் சாப் விழுவோன்னு இல்லை. கரெக்டா? ஆமா. நார்மல் ரப்பர் ஸ்டாம்ப், அந்த குச்சியோட ரப்பர் ஸ்டாம்ப் நீங்க வச்சாலும் சாப் விழுவும். ஸோ அது தட் வாட் ஏன் இஸ் ஒன்லி அரௌண்ட் 8 ringgit 9 ringgit only bro. அது ஏன் தெரியுமா ரொம்ப விலையாகும் ஜி? ம். அது ஏன் நான் ஒரு ரீசன் சொல்லுவேன். அது ஏன் விலையாகும்னு. நாளைக்கு சாப் பண்ணோம், இன்னைக்கு ராத்திரி போய் செய்வாங்க. ஆ, ஆமா. அர்ஜென்ட். அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜென்ட்னா அவன் 2 மடங்கு தான் போட்டு குடுப்பான் வெளிய. பிகாஸ் அவன் வேலை செய்யணும் சீக்கிரமா. சோ நீங்க ஆக்சுவலி வந்து மை கம்பெனி shops all from Shopee. ம். Everything was I obtained on Shopee and it's about less than 10 ringgit. இப்போ அங்க பாருங்க எவ்வளவு ஈஸி. நீங்க ஒரு கடைக்கு தான் போயிட்டு நான் அந்த அட்ரஸ் கொடுத்து எழுதி ஒண்ணுமே இல்ல. ஷாப்பில கிளிக் 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 அவன் சேட்ல அனுப்புவான். ப்ளீஸ் கிவ் யுவர் நேம், யுவர் பிசினஸ் அட்ரஸ் அண்ட் யுவர் கான்டாக்ட் நம்பர். சேட்ல நீங்க அனுப்பிட்டு அவர் ஷாப் செஞ்சுட்டு உங்க வீட்டு முன்னுக்கே வந்து கொடுப்பாங்க. வித்தின் வேலை 3 முடிஞ்சுச்சு. வீக்ஸ் வேலை முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். ஸோ ஆமா. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஷாப் எடுத்துட்டு நம்ம எங்க வச்சு போனோம்? இங்க வந்து ஓகே, சர்ச் பண்ணோம். ஒன்ஸ் நீங்க வந்து எஸ்எஸ்எம் கையில இருக்கு, சாப் ரெடியா இருக்குன்னா, தென் அதுக்கப்புறம் நீங்க முக்கியமா என்ன பண்ணணும்? என்ன நினைக்கிறீங்க? அடுத்தது பேங்க் தான் போனுச்சு. அதே கதைதான். அடுத்தது நெக்ஸ்ட் நீங்க போய் நிக்க வேண்டியது, உங்க கையில சாப் ரெடி ஆனதுமே நீங்க நிக்க வேண்டியது பேங்க் வாசல். நிறைய ஆமா, பேர் வந்து எந்த பேங்க் வாசல்ல நிக்கிறதுங்கிறதும் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. எந்த பேங்க்ல நிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சுரேன்? ஐ திங்க் வந்து இப்போ மலேசியால வந்து மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் ஆர் ஆஃபரிங் கரண்ட் அக்கவுண்ட். The only bank that does not offer current account in Malaysia is BSN. BSN only தான் வந்து current account இல்ல. And all the banks are இப்போ முன்ன வந்து current account திறக்குது. I'm talking about 2013, 2014 when I first நான் முத பிசினஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் கரண்ட் அக்கவுண்ட் திறக்கிறது. ஆனா இப்ப இஸ் வித்தின் 30 minutes you already can ம். have access to your account. And முன்ன வந்து I don't know whether you remember not referral லாம் கேட்பாங்க. ஞாபகம் இருக்கா? You remember ஆமா, that they ஆமா. ask for referral. இன்ட்ரடியூசர். Yes, introducer. That means ஏற்கனவே அந்த பேங்க்ல வந்து கரண்ட் அக்கவுண்ட் வைக்கிறவங்க வச்சிருக்க ஒருத்தவங்க தான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் நீங்க அந்த பேங்க்ல அக்கவுண்ட் திறக்க முடியும். அண்ட் அது ஆமா, கமிஷன்லாம் கிடையாது. இஸ் ஜஸ்ட் வந்து அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஒரு இன்ட்ரோடியூசர் வேணும். பட் இப்போ வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எக்ஸிஸ்டிங். மெனி பேங்க்ஸ் ஐ டோன்ட் நோ மேபி மே பேங்க் ஸ்டில் practices இல்ல இருக்கு இருக்கு, ஸ்டில் இருக்கு. இருக்கு. So but I know ஸ்டில் இருக்கு. other banks already don't have. CIMB doesn't have an introduction needed anymore. And CIMB is actually now one of the cheapest
you want to open a current account. முன்ன வந்து when I first opened my current account, it was 2,000 ringgit. Minimum வந்து you have to 2,000 ringgit, and I opened account in sorry, in OCBC, OCBC Bank, and you have to maintain a minimum balance of 500. ஆனா இப்போ கிடையாது. இப்போ வந்து அந்த ரூல்ஸ்லாம் கிடையாது. They have changed it. And I think now வந்து CIMB is the cheapest. 500 தான் அவங்க சார்ஜ் பண்றாங்க. ம். And Hong Leong also 500. ஆனா Hong Leong ஓட பெஸ்ட் என்னன்னா, அவங்க இப்ப வந்து மொபைல் கரண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் செய்றாங்க. Where they will send and representative அவங்க பேங்க்ல இருந்து அனுப்பி உங்க கடையில வந்து உட்கார்ந்து செய்வாங்க. They bring their laptop, they bring the thumb machine, the ATM card ready, everything. Now இப்போ வந்து கரண்ட் அக்கவுண்ட்லாம் ATM கார்டு இருக்கு. முன்ன வந்து இல்ல. முன்ன we use check books and all. Now they have ATM cards. இப்போ அவங்க வந்து அவங்களே உங்க கடைக்கு வந்து உங்க முன்னுக்கு உட்காந்து அவங்களே அவங்க only one இப்போதைக்கு ஆஃபரிங் தி சர்வீஸ் வந்து ரெடியா திறந்து கொடுத்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அவங்க பிரிண்ட் எல்லாமே தூக்கிட்டு வருவாங்க. மொபைல் பிரிண்ட் எல்லாமே தூக்கிட்டு வருவாங்க. பிரிண்ட் பண்ணி கொடுத்து சைன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு தி பேங்க், to True, open a true. current account anymore. You see, அவங்க எவ்வளோ ஈஸியா ஆக்கிட்டாங்க. Everything is so easy. And also same price, about 500 தான். And extra ஒண்ணுமே கிடையாது for the service that they come and do for you. ம். இப்போ I think Hong Leong is doing it. I don't think other banks are doing it lah. I believe OCBC all still haven't come. Maybank, CMB, all the other banks, they haven't have this yet. ஆனா for sure Hong Leong is doing it because I saw it by myself. என்னோட ஃப்ரெண்டோட பிசினஸ்க்கு வந்து அவங்க லொகேஷன்ல வந்து திறந்து கொடுத்தாங்க. சோ ஈஸி ம். வந்து அவங்க கஷ்டப்பட விரும்பல யாருமே. சம்டைம்ஸ் வந்து நம்மளும் யோசிப்போம் பேங்க் போகணும்னா ஒரு டே ஆகும். we have to take வீட்டுல பிள்ளைங்களா இருந்தாங்க, வியாபாரம் பண்றதுல வியாபாரம் விட்டு தான் போகணும், ஒரு நாள் விட்டு தான் போகணும், வியாபாரம் பண்ண முடியாது, பேங்க் டைம் ஆகும். அது மாதிரிலாம் they will go and take one day off and go. ஆனா இப்போ தேவையில்லை. உங்க ம். பிசினஸ் நீங்க செய்யற டைம்லயே அவங்க வருவாங்க. Of course, within working hours, 9 to 5 அந்த time அவங்க வருவாங்க and they will do it for you. So, if you ask me which bank I would recommend, I would say உங்க ஏரியால உங்களுக்கு எந்த பேங்க் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுமோ அந்த பேங்க் தான் நீங்க போய் கரண்ட் எஸ். ஆக்சுவலி நான் அந்த ஆன்சருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சுரேன். எஸ். உங்க ஏரியால வந்து உங்களுக்கு எந்த பேங்க் வந்து ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும்னா அந்த பேங்க்ல போய் கரண்ட் அக்கௌண்ட் திறங்க. ஈவனா எக்ஸாம்பிளா இருக்கிற பேங்க்ல போய் திறக்காதீங்க கரண்ட் அக்கௌண்ட். எக்ஸாம்பிளா இப்ப நீங்க வந்து உங்க எஸ்எஸ்எம்ல வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க கரெக்டா? அது கரெக்ட் வந்து உங்க பிசினஸ் அட்ரஸ்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துருப்பீங்க. ஸோ கரெக்ட் உங்க பிசினஸ்க்கு வந்து ஆஃபீஸ் இருக்கா இல்லை நீங்க வீட்டு அட்ரஸ் வச்சு எடுத்துறீங்களான்னு விடணும். கரெக்ட். பட் ஹவெவர் அந்த அட்ரஸ்க்கு ஆக கிட்ட எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்ல மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ம் நீங்க வந்து எக்ஸாம்பிளா சொந்தவா சொல்றேன். இப்போ லெட்ஸே உங்க தாமான்லயே வந்து விதின் ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து எம்பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனா ம் நீங்க சொல்றீங்க, ஓ இந்த எம்பேங்க் வந்து எனக்கு வந்து வாஸ்து சரியில்லை. ஸோ நான் வந்து டவுன், அதாவது இன்னொரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு ஒரு எம்பேங்க்ல தான் நான் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே பக்கம் ரிஜெக்ட் அடிச்சிருவாங்க. ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எஸ்எஸ்எம் பார்த்ததுமே அவங்க அட்ரஸ் இங்க இருக்கு, நீங்க வந்து பக்கத்துல உள்ள எம்பேங்க் இந்த எம்பேங்க் போங்க, நாங்க இங்க திறக்க முடியாதுன்றாங்க. ஸோ they will directly reject you. கரெக்ட் They want to கரெக்ட். make sure that the bank must be nearest to your பிசினஸ் லொகேஷன். registered address. It கரெக்ட் can be any கரெக்ட் bank. Okay, கரெக்ட். அந்த மாதிரி. ஓகே, அண்ட் ஸோ ம் அந்த அந்த பேங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் ம் வந்து நீங்க அந்த சாப் எடுத்துட்டு போகணும். அண்ட் ஆமா ஆஃப்கோர்ஸ் சில பேங்க் சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் வந்து நோ நீட் எனி இன்ட்ரடியூசர், பட் தே வில் ஆஃபர் யூ டு பர்ச்சேஸ் தியர் இன்சூரன்ஸ்க்கு, இல்லை தே வில் கரெக்ட் ஆஃபர் யூ டு டேக் த கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கரெக்ட் ஏதாச்சும் ஒரு கவுண்ட் ஆஃபர் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க டு டு கவர் த யூனோ த இனிஷியல் பேமெண்ட்ஸ். ஓகே, கரெக்ட் ஆக்சுவலி கரெக்ட். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க இனிஷியல் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. 500 1000 2000 பே பண்ண சொல்லுவாங்க. ம் அந்த அமௌண்ட் ஆக்சுவலி நம்ம யாருக்கும் பே பண்ணல. அந்த அமௌண்ட் ஆக்சுவலி நம்ம அக்கௌண்ட்குள்ள தான் போறோம். கரெக்ட் நம்மளோட பேமெண்ட் தான் அது. லேட்டர் ஆன் கரெக்ட். நம்ம திருப்பி வெளியே ஆக்கிக்கலாம். பட் என்ன அதுனா, டு கம் அப் வித் தட் சம் இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரிபடி. யா யா யா. ஸோ அதுதான். ஆனா இங்க அதுலயும் ஒரு சீக்ரெட் இருக்கு. உங்களுக்கு தெரியணுமா? நீங்க முதல்ல சொன்னீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த சிப்பஸ் எவ்வளோ 500. எஸ் 500. ஓகேவா? நான் ஒரு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஆனா சொன்னீங்க சீக்ரெட் ஆகாது. சொன்ன சீக்ரெட் ஆகாதா? ஓகே, இது வரைக்கும் சீக்ரெட்டா இருந்தது. இப்ப நான் வளர்க்குறேனே. ஓகேவா? ஓகே. எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் பயன் ஆகட்டும். ஆமா ஓகே. சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எஸ்எஸ்எம் என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ்எஸ்எம்ஏ நான் வந்து B40 நான் வந்து ஃப்ரீயா தான் கிரியேட் பண்ணியிருக்கேன்.
அக்கௌண்ட் ம். திறக்கிறதுக்கு என்கிட்ட 500 வெள்ளி 1000 வெள்ளின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் நான் எங்க போவேன்னு கேட்பாங்க. ஆமா. கரெக்டா? ஸோ கரெக்ட் தான். அவங்களுக்கும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். அதாவது நீங்க ஒரு வெள்ளி கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ எல்லாரும் யோசிப்பாங்க, என்னது ஒரு வெள்ளி கூட ஸ்பெண்ட் பண்ணாம கரண்ட் அக்கௌண்ட் திறக்க முடியுமான்னு? முடியும். ஆனா நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணணும். அதுதான் ஒண்ணே ஒண்ணு. எப்படின்னா, இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? எஸ்எஸ்எம் கிரியேட் பண்றது ஆன்லைன்ல கிரியேட் பண்ணிடுறோம். கரெக்ட்டா? ஆனா நெறைய பேர் வந்து இன்னமும் வந்து எஸ்எஸ்எம் கிரியேட் பண்றதுக்கு எஸ்எஸ்எம் ஆஃபீஸ்க்கு போறாங்க. கரெக்ட். ஓகே. நீங்க எந்த எஸ்எஸ்எம் ஆஃபீஸ்க்கு போனாலும், எந்த மாநிலத்துல உள்ள எஸ்எஸ்எம் ஆஃபீஸ்க்கு போனாலும், நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். அந்த ஆஃபீஸ்க்கு உள்ளேயோ, இல்ல அந்த ஆஃபீஸ்க்கு வெளியவோ பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு. ஓகே. ஏன்னா எஸ்எஸ்எம்க்கு வர்றவங்கலாம் யாரு? கம்பெனி அக்கவுண்ட் திறக்கிறதுக்கு தான். ஐ மீன் எஸ்எஸ்எம் பிசினஸ் அக்கவுண்ட் திறக்கிறதுக்கு தான் வராங்க. ஸோ கரெக்ட். அவங்களுக்கு கரெக்ட். வந்து பேங்கிங் அக்கவுண்ட் வேணும். அப்ப கரெக்ட். அந்த பேங்கிங் அக்கவுண்ட் யாரு கிராப் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் உண்டும். கரெக்ட். ஆனா அந்த எஸ்எஸ்எம்க்கு வெளியே உட்கார்ற பேங்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது ஃபேமஸான பேங்கா இருக்காது. ஓகே. ஓகே. வளர்ந்து வர பேங்கா இருக்கும், புது பேங்கா இருக்கும். ஸோ வாட் தே டூ, தே கோ அண்ட் ஓப்பன் அ பூத் அவுட் சைட் ஆஃப் எஸ்எஸ்எம். கரெக்ட். அவங்க போட்டிருப்பாங்க அங்கேயே, நீங்க புது எஸ்எஸ்எம் கிரியேட் பண்ணிட்டீங்களா, இங்க வாங்க, நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே அக்கவுண்ட் திறந்து கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் சொல்றேன், அஃபின் பேங்க். ம். ஓகே. அஃபின் பேங்க் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பிரான்ச்சஸ், மிந்தி ரொம்ப பிரான்ச் இல்ல, இப்போ கரெக்ட். ரொம்ப நிறைய பிரான்ச்சஸ் வந்துருச்சு. ஓகே. கரெக்ட். அஃபின் பேங்க், பேங்க் முஅமலாத், இன்னும் ஒரு ஃபியூ பேங்க்ஸ் இருக்கு. I've seen a lot of quite a number of banks in a different SSMs. They offer free current account. ம். இந்த கரண்ட் அக்கவுண்ட் வந்து நார்மலா நீங்க பிசினஸ் பேங்க் எல்லாமே சேம், எக்ஸாக்ட்லி சேம். ஓகே. பட் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நீங்க செக் புக் ரிக்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆமா. ஓகே. அண்ட் nowadays most of the people not using checkbook also, they just doing யா. online. ஸோ மெயின் வந்து நம்மளுக்கு தேவை ஒரு பிசினஸ் அக்கவுண்ட். அது எந்த பேங்கா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, as long as நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா வரணும், நம்மனால அந்த பேமெண்ட் வந்து இன் அவுட் பண்ண முடியணும். ஏன்னா கரெக்ட். அந்த பேங்க் வந்து நம்ம இடத்துக்கிட்ட இருந்தா சம பெட்டர்ல. கரெக்டா? அண்ட் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள், நான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன். இப்போ நான் ஒரு தடவை போயிட்டு ஒரு எஸ்எஸ்எம் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது வெளியே வந்து அஃபின் பேங்க் ஆஃபீஸர் இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் அவங்க கிட்ட. ஐ வாஸ் திங்கிங் என் வீட்டுக்கிட்டே ஆஃபீஸ் கிட்டேயே வந்து காட் மே பேங்க், காட் சிஐபி பேங்க். ஸோ ஐ வாஸ் திங்கிங் சரி போயிட்டு அங்கே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் தென் அங்கே ம். ஓப்பன் பண்ணுறதுக்கு தே ஆஸ்கிங் மீ 3K, ஓ. 2K like that. So when I go to Affin Bank, they didn't ask me anything. And the best part is, வந்தவங்க வந்து ஹெச்கியூ கேரள இருந்து வந்திருக்காங்க பூத் போட்டு. ஆனா அவங்க என்ன ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, நீங்க வந்து கிளாங்ல இருக்கீங்க, ஸோ ஐம் ஃப்ரம் கிளாங், ஸோ கிளாங்ல இருக்கீங்க, அப்ப கிளாங்ல உள்ள இந்த பிரான்ச்சுக்கு கீழே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அந்த பிரான்ச்சு கீழே என்ன ரிஜிஸ்டர் பண்ணி விட்டாங்க. And once the account is ready, within the next 2 days, that Klang branch called me, asked me to come over for thumbprint, அந்த டெபிட் கார்டு இதெல்லாமே எடுக்கிறதுக்கு, ம். ம். ஆன்லைன் இதெல்லாம் செய்யறதுக்கு. அவர் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour வேலை, அந்த வேலையும் முடிஞ்சுச்சு. And கரெக்ட். I didn't pay anything. ஸோ கரெக்ட். இதுவும் வந்து ஒரு ஒரு வாய்ப்பு. இன்கேஸ் வந்து நீங்க கரண்ட் அக்கௌண்ட் திறக்கணும், ஃப்ரீயா திறக்கணும், அமௌண்ட் பெரிய அமௌண்ட் போடாம நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எஸ்எஸ்எம் இருக்கிற ஏரியாவுக்கு போங்க. எஸ்எஸ்எம் கிட்ட வந்து டெஃபினட்டா இந்த ப்ரொமோஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ். இது எஸ். வந்து எஸ். நார்மலாவே நடக்குது எல்லா இடத்துலயும். கரெக்ட். 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 இன்ஃபேக்ட் வந்து ஈப்போல வந்து they just build a new SSM building. பெரிய டவர் மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு ஓ. SSMக்கு. அதுக்கு கீழே கியோஸ்க் கொடுத்துட்டாங்க. ரெடி கியோஸ்க் ஃபார் த பேங்க்ஸ் டு கம் அண்ட் சிட் டவுன் ம். and promote. And actually வந்து இட்ஸ் ஆல்சோ குட். ஏன்னா ஈஸியா ஆயிரும் அவங்களுக்கு வேலை. ஒரு ஒரு வேலை தான். ஆமா. போயிட்டு immediately they settle, they can settle. So I want to ask you, Mr. Sasi, இங்க வந்து சொல்லுங்க. மலேசியால வந்து there's one bank that's very famous. They only encourage, not to say they don't accept, they encourage. அவங்க என்ன encourage பண்ணாங்க, ஒரு குறிப்பான பிசினஸ் செய்யறவங்களுக்கு மட்டும் தான் they want to give current account. ம். Do you know which bank is that? குறிப்பான பிசினஸா? Yes, only one specific business. They prefer people who do this business to open account with them. ஓ, prefer to do this business to open account there. Yes, can you tell me which bank? ஓசி பேங்கா? மலேசியா பேங்கா? No, no, no. It's a local bank. லோக்கல் பேங்கா? Local bank. No, Not to say they is it don't agro accept. பேங்கா? Not to say they don't accept. அவங்க வந்து they only encourage people who do this business.
Oh, is it Agro Bank or something? No. Yes, it's Agro Bank. Agro Bank. Yes. அது வந்து மை பேங்க் அக்ரோ பேங்க். ஓகே, அக்ரோ பேங்க் அவங்க வந்து பீப்புள் இன் அக்ரிகல்ச்சர், பீப்புள் டு டூ பிளான்டேஷன், பெருந்தன்னாக்கான் விவசாயிங்க. யூஸ்வலி நம்ம நம்ம மொழியில சொன்னா விவசாயங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க வந்து என்கரேஜ் ஓப்பன் அக்கௌண்ட் வித் தேம். ஏன்னா த்ரூ அவங்க பேங்க் மூலியமாவே நிறைய கிராண்ட், நிறைய நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய எக்ஸ்ட்ரா ஃபண்டிங், எஸ்பெஷலி ஃபார் பத்தானியனா இப்போ அவங்க ஜென்ட்ராலாம் கொடுப்பாங்க. ஃபண்டிங் டு பை ஜென்ட்ரா, they give funding to buy bunny. Through only to them ஏன்னா அவங்க வெரி மினிமம் அப்ளிகேஷன் நீடட். உங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு, and as long வந்து actively your money is in and out and what every year when the grant comes to the bank will call you and say, okay, we want to give you grant to run this. Are you interested? So yeah, this is Agro Bank. Formerly வந்து it was known as Bank Pertanian. வந்து ம். அக்ரோ பேங்க். ஸோ அவங்களோட டார்கெட் மார்க்கெட் வந்து விவசாயம் பண்றவங்க. அவங்களுக்கு இதுதான் அவங்க புஷ், அவங்களோட செல் பாயிண்ட். நீங்க வாங்க, நாங்க வந்து ஃபண்ட் பண்றோம் உங்களுக்கு, ஓப்பன் அக்கௌண்ட், ஜஸ்ட் மேக் ஷூர் இன் அண்ட் அவுட் எல்லாம் நல்லா இருந்துச்சா we give you funding. ஸோ அவங்கவுங்க அந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க வந்து டேக் நோட் பண்ணுங்க அக்ரோ பேங்க். ஆனா என்ன, அவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வந்து கொஞ்சம் ஹை. உங்க ஃபர்ஸ்டோட பேமெண்ட் வந்து இட்ஸ் பீட் ஹைல. கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஒரு 2K பிளஸ் 2.55. அவங்களோட தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். அந்த பேங்கிங்கோட பேர் வந்து இஸ் கால் ஐதானி. ம். அண்ட் வந்து இட்ஸ் அவங்க வந்து உண்மையிலே சொல்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேங்க்ஸ். இஃப் நீங்க வந்து ஒரு விவசாயி பண்றவங்கன்னா, ஃபார்மர், அனிமல்ஸ், மீன், பெரிக்கானன், whatever that falls under Pertanian and Pertanakan, this is the bank you all go to. இந்த மாதிரி வேற Nice, வேற nice. பேங்க் இருக்கா மிஸ்டர் ஷிலக், குறிப்பான பிசினஸ்க்கு செய்றவங்க மட்டும்? ஓகே. இல்ல அந்த மாதிரி குறிப்பான பிசினஸ் செய்வங்க மட்டும்னு அப்படின்னு இல்ல எனக்கு தெரிஞ்சு. அக்ரோ அக்ரோ இஸ் ஐ நோ, ஒன்லி. ஐ ஹர்ட் அபவுட் அக்ரோ. தட்ஸ் அதனால தான் நம்ம அக்ரோ டக்குன்னு சொல்லிட்டேன். ஆஹா. பட் தென் சர்டன் பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சில டைம் வந்து டு ஓப்பன் அக்கவுண்ட் இட் செல்ஃப் அந்த ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப ஹையா வச்சிருப்பாங்க. கரெக்ட். ஸோ அந்த பிசினஸ் வந்து இவ்வளோ பெரிய பிசினஸா இருக்கணும், என்டர்பிரைஸ் முடியாது, சென்ட்ரல் பரஹட்டா தான் இருக்கணும், அந்த மாதிரி கூடயும் வந்து ஐ ஹர்ட்லாம் சம் ஓவர்சீ And பேங்க்ஸ். yeah, and I also understand there are some banks வந்து, especially UOB, Standard Chartered, இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் before they give you அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. முதல்ல உங்க பிசினஸ் லொகேஷன் இருக்கா, உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஓடுதா, இந்த லொகேஷன் இருக்கா, இந்த கடை இருக்கா, அவங்க வந்து செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க 3 to 7 days ஆகும் அவங்க பேங்கிங்கோட இது திறக்கிறதுக்கு. ஆமா ஆமா கரெக்ட். ஆஹ் ஈவன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் அ காமன் ப்ரொசீடியர் ஆக்சுவலி. இப்போ நம்ம ஆஹா. வந்து ஈவன் நம்ம வீட்டில் ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கோம், எஸ்எஸ்எம் திறக்கணும்னாலும், ஐ மீன் சாரி, கரண்ட் அக்கௌண்ட் திறக்கணும்னாலும், பேங்கோட ப்ரொசீடியர் என்னதுன்னா தே வில் கம் அண்ட் இன்ஸ்பெக்ட் த பிளேஸ். அது ம். வந்து வீடா இருக்கட்டும் இல்ல ஆஃபீஸா இருக்கட்டும். ஆஃபீஸா இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு சின்ன ரூம், ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா, முக்கியம் வந்து என்னதுன்னா ஒரு ஒரு சைன் போர்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஈவன் ம். ஒரு சின்ன பேனராவது இருக்கணும். தட் அவங்க கம்பெனி பேர் போட்டு எஸ்எஸ்எம் நம்பரை போட்டு இந்த இடத்துல நீங்க வந்து உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிற ஒரு ஆதாரம் அது ம். இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அவங்களோட ப்ரூஃப் தட் யூ ஆர் ரன்னிங் அ பிஸ்னஸ் டு மேக் ஷூர் தட் தி கேன் ஓப்பன் த அக்கவுண்ட் அண்ட் அவங்களுக்கும் அது வந்து த்ராஸ்லாம் ஃபார் தேம் டு லெட் யூ ரன் த அக்கவுண்ட் யூனோ. கரெக்ட். ஸோ இப்போ இதுல வந்து என்ன ஒரு பிரச்சனை நிறைய பேருக்குன்னா, இந்த வீட்டில் வியாபாரம் செய்கிறாங்கல்ல, ம். வீட்டில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து எஸ்எஸ்எம் திறக்கணும்னு சொன்னதும், ஐ மீன் கரண்ட் அக்கௌண்ட் திறக்கணும்னு சொன்னதும், பேங்க் என்ன கேட்பாங்கன்னா, வாட் ஆர் த ப்ரூஃப் தட் யூ ஆர் ரன்னிங் யுவர் பிஸ்னஸ் அட் ஹோம். கரெக்ட். கரெக்ட். அதுதான் சில பேர் வந்து ஃப்ரீலான்ஸா ஏதாச்சும் செய்வாங்க. ஸோ அவங்க ஏதாச்சும் அந்த செய்யறத ஒரு சின்ன டேபிள்ல வந்து அவங்க போட்டோ எடுக்கணும். அவங்க நேம் கார்டு ஏதாச்சும் செஞ்சு வச்சிருக்கலாம், இல்ல ஒரு சின்ன பேனர் மாதிரியா ஏதாவது ம். ஒரு ஒரு போர்டு மாதிரி தட் த ரிப்ரசன்ட் தியர் பிஸ்னஸ். கரெக்ட். ஸோ அது இருந்தாதான் அதோட போட்டோவா ஏதாச்சும் ஒன்று எவிடன்ஸா வச்சு தான் அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்க நல்லா திறக்க முடியும். ஆமா. ஸோ யூ ஈவன் நம்ம சும்மா போயிட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டோம் அக்கௌண்ட் திறந்துருவாங்க அப்படின்னு இல்லை. ஸோ அதனால தான் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் திறக்க வந்து 7 to 14 ஒர்க்கிங் டேஸ் எடுக்கும். கரெக்ட். 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 Sometime ஸோ will be faster if everything is ready lah. கரெக்ட். கரெக்ட். எஸ்பெஷலி உங்க பிசினஸ் பெர்மிசஸ் இதுதான் மெயினா பார்ப்பாங்க. பிகாஸ் நிறைய ஃப்ராடுலன்ட் அக்கௌண்ட்ஸ் ஸ்கேம்க்கு பாய்க்கிறாங்க.
நிறைய வந்து கம்பெனி பேர் தான் யூஸ்வலா திறந்து பர்சனல் அக்கௌண்ட் வந்து யூஸ் ஸ்கேம் பார்க்க மாட்டாங்க, யூஸ் கம்பெனி அக்கௌண்ட். ஏன்னா கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் ட்ரஸ்ட் வட்டி மாதிரி இருக்கும்னு சொல்லி அவங்க ஸ்கேம்க்கு வந்து ஒரு நார்மலான என்டர்பிரைஸ் ஏதாச்சும் போட்டுட்டு போடுவாங்க. ஸோ குட் தட் பேங்க்ஸ் கம்மிங் இன்ஸ்பெக்டிங் ஃபர்ஸ்ட். ஆனா சம்டைம்ஸ் வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஓசிபிசில திறந்தேன், they did not inspect, but they came after 3 months. ம் 3 மாசத்துக்கு அப்புறம் வந்தாங்க. அதுக்கு பேர் வந்து இன்ஸ்பெக்ட் இல்ல, அதுக்கு பேர் ஸ்பாட் செக். ஸ்பாட் செக் பண்ண வந்தாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து ஸ்பாட் செக் பண்ண வந்தாங்க. உண்மையிலும் பிசினஸ் ஓடுதா? ஸோ இது இந்த மாதிரி கூட செய்வாங்க. சம்டைம்ஸ் பேங்க்ஸ் will do this. And also வந்து I used to have an account in Hong Leong. So different business Hong Leong வந்து பேங்க் வச்சு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். I was very new to my business. ஒரு மிஸ்டேக் பண்ணேன். நான் வந்து அந்த இன் அண்ட் அவுட் வந்து டெய்லி நான் வந்து ஆன்லைன் பேங்கிங் வச்சு I used to do a lot of transactions. டெய்லி வந்து வித்ட்ராவல் ஏதாச்சும் கட்டணும், இல்லை டெய்லி வந்து 4 to 5 transactions per day. இது கூட இஷ்யூ ஆகும். It became an issue. They flagged my account, they blocked access, they called me to come to the bank, and were asking me why are there so many transactions every day, different amount, like suddenly it's a big amount, suddenly it's a small amount. What are you using this account for? ஆனா அப்ப நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, I was also using that current account for my personal use. பர்சனல் யூஸ் பாய்ச்சிருந்தேன். 7-Eleven போயிட்டு கார்டு வச்சு தட்டுறோம், current account. You used to give cards. I did not realize it will actually become an issue. So current account வைக்கிறவங்க வந்து ப்ளீஸ் அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க. இது வந்து ஆக்சுவலி என்னதுன்னா, ஆரம்பத்துல அதாவது நியூபீஸா இருக்கும்போது நிறைய ஆமா, பேர் பண்ற ஒரு மிஸ்டேக். ஏன்னா correct, கரண்ட் அக்கவுண்ட் வரும்போது அது வந்து பிசினஸ் அக்கவுண்ட். நம்ம பண்ற ஒவ்வொரு செலவுமே வந்து அங்க வந்து நம்ம டேக் நோட் பண்ணி ஆகணும். ஸோ correct, நம்ம ஈவன் தோ சும்மா போயிட்டு ஒரு வித்ட்ரா பண்றோம். ஸோ இப்போ அந்த ஒரு 100 வழி வித்ட்ரா பண்றோம்னா அந்த 100 வழிக்கு நம்ம அந்த பிசினஸ் அக்கவுண்ட்ல கணக்கு காமிச்சு ஆகணும். correct. அந்த மாதிரி. பட் வேன் த கரண்ட் அக்கவுண்ட் பி அது சோல் ப்ராப்பா இருக்கும்போது வந்து நீங்க ஒரு ஆள் தான் வந்து அந்த கம்பெனிக்கு இதா இருப்பீங்க. ஸோ ஆமா, அந்த மாதிரி இருக்கும்போது when we are holding the account we will tend to use it like நம்மளோட சேவிங் அக்கவுண்ட் மாதிரி நம்ம வைப்போம். ஓ correct, இதுல பாக்குறேன், ஓ இது ஓகே, இதுல ஒரு 2000 வழி இருக்கு, ஓகே சரி 100 வழி தானே, இதை வந்து ஸ்வைப் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன், மிக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நிறைய நடக்கும், சம்மந்தம் இல்லாத டிரான்சாக்ஷன். அண்ட் தென் correct. தி எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம அதை எல்லாமே வந்து அந்த அக்கௌண்டிங்கு அந்த சிஸ்டம்னு ஒன்று ஒன்று போடணும். அக்கௌண்டிங் Correct. செய்யணும், அதை நம்ம ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணி டெக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் வந்து ஒவ்வொரு சங்கோட்டம் ஆகும். ஆஹா ஆமா, இது எதுக்கு செலவு பண்ணேன்னு தெரியலையே, அது எதுக்கு போச்சுன்னு தெரியலையே. correct, correct. Especially இந்த சின்ன செலவுங்க, லைக் 5 ringgit, 10 ringgit. நம்ம மறந்துடுவோம், நம்ம என்னதான் பாய்ச்சோம் வந்து இந்த அமௌண்ட் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்னா நார்மலி வந்து நம்ம ஹியூமன்ஸ் பெரிய அமௌண்ட்னா நம்ம ஞாபகம் இருக்கும், சின்ன அமௌண்ட்னா மறந்துடும் என்னத்துக்கு பாய்ச்சோன்னு. ஸோ இது கொஞ்சம் அவாய்ட் ஆனா பண்ணுங்க. at the end of the month நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் ஆஃப் சின்ன அமௌண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ண பெரிய அமௌண்டோட கூடயா இருக்கும். ஆமா, அதனால தான் ஃபிளாக் பண்றாங்க. ஸோ சின்னதா இருக்கு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதான் சிக்கெட் சிக்கெட் லமா லமா ஜெடி ஆமா, முக்கெட்னு ஆமா, சொல்லுவாங்கல்ல. ஆனா இதனால தான் அவங்க ஃபிளாக் பண்றாங்க தெரியுமா அக்கௌண்ட். அவாய்டிங் மல்டிபிள் டிரான்சாக்ஷன். ம். பேங்க் அட்வைஸ் பண்ணுவாங்க, இஃப் யூ ஆர் இன்டெண்டிங் டு டூ மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ளீஸ் டு நாட் யூஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க முதல்ல சொன்னீங்க சோல் ப்ராப் வந்து எக்ஸசிங் பேங்கிங். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் மல்டிபிள் ஓனர்ஸ் இருந்தா அந்த கரண்ட் அக்கௌண்ட்க்கு யாரு அக்சஸ் இருக்கும், பேமெண்ட் இப்படி செய்வாங்க. ஆஹ் மல்டிபிள் ஓனர்ஸா? ஓகே, இப்போ ஒரு ஒரு பிசினஸ் நீங்க நானு பார்ட்னர்ஸ், ஓகே. ஓனிங், வி ஓன் ஒன் கம்பெனி டுகெதர். அதுக்கு ஆஃப்கோர்ஸ் ஒரே ஒரு பேங்கிங் பார்த்தா ஒரே ஒரு ஆப் தான், ஒரே ஒரு ஆப் தான் இருக்கும். அதுல வந்து இப்படி வந்து ஓகே, நான் வந்து சசிக்கு தெரியாம ஒரு 300 வந்து ஒரு பேமெண்ட் எடுத்து கட்ட போறேன். ஸோ இது வந்து இப்படி ஹவ் ஹவ் ஓகே. பேங்க்ஸ். ஓகே, இது வந்து எப்படின்னா எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஓகே எனக்கு தெரியாம வந்து ஒரு கேஷ் எடுத்து நீங்க கட்ட போறீங்க. இஸ் இட் கேஷ் அமௌண்டா இல்ல பேங்க்ல இருக்கிற அமௌண்டா? இன்னும் பேங்க்ல இருக்காங்க. பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் வந்து லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் ஒரு கரண்ட் அக்கவுண்ட் பார்ட்னர்ஷிப்பா இருந்துச்சுன்னா, ஓகே நீங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் அக்கவுண்ட் வந்து நம்ம பேங்க்ல திறக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் கொடுப்பாங்க. அந்த எஸ், ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம்ல வந்து என்னைக்குமே பார்ட்னரா இருந்தாங்கனாலே ஓகேவா, ஒரு ஆள் வந்து மேக்கரா இருப்பாங்க, ஒரு ஆள் வந்து அப்ரூவலா இருப்பாங்க. டெக், செக்க கரெக்ட், மேக்கர் இருப்பாங்க. கரெக்ட், ஓகேவா. ஸோ நீங்க வந்து ஒரு வெள்ளி அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கணும்னாலும் ஓகேவா, நான் as a பார்ட்னர் அப்ரூவ் பண்ணினாதான் முடியும்.
கரெக்ட், நான் கரெக்ட், ஒரு கரெக்ட், வெள்ளி அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கிறோம்னாலும் நீங்க அப்ரூவ் பண்ணினா தான் முடியும். கரெக்ட். சோ திஸ் ஒன் எங்களுக்கு we used to தெரியாம call அதை எடுக்கவோ பைக்கவோ முடியாது. கரெக்ட். இது வந்து we used to call it make and check. ஆனா இப்ப பேங்க்ஸ் என்ன செய்யறாங்கன்னா டோக்கன் கொடுத்துறாங்க. ஆமா, முன்ன வந்து டோக்கன் ஒரு டிஜிட்டல் டிவைஸ் கொடுப்பாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கரெக்ட். சீ. முன்ன ஒரு டிஜிட்டல் டிவைஸ் கொடுப்பாங்க. அதுல வந்து குட்டி நம்ம கால்குலேட்டர் இன்புட் மாதிரி இருக்கும். பண்ணுவோம். ஆமா, அது தனியா நம்ம தூக்கிட்டு போயிட்டோம். பட் நவ் நோ மோர். நவ் வந்து எல்லாமே போன் அந்த ஆப்லயே இருக்கும். ஆமா, சோ இஃப் யூ அண்ட் டிஜிட்டல் ஐ டோக்கன்ல. எஸ். சோ அது இப்போ இப்போ நீங்க ஒரு பேமெண்ட் கிரியேட் பண்றீங்க உங்க சைட்ல இருந்து. ஓகே, 500 ரிங்கெட் ஒரு பேமெண்ட் கிரியேட் பண்ணா என்னோட போனுக்கு வந்து இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வரும் அந்த ஆப்ல. இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் கிரியேட் பண்ணிருக்கு, இந்த அமௌண்ட்டுக்கு இந்த இந்த சென்டருக்கு டு யூ அப்ரூவ் திஸ் பேமெண்ட். அதுக்கு ஒரு பின் நம்பர் வேணும் நீங்க போடணும். அது ம், சும்மா எஸ் ஆர் நோவா நீங்க பிரஸ் பண்றதுல யூ ஹேவ் டு இன்புட் அ பின் நம்பர். அந்த பின் நீங்க இன்புட் பண்ணா தான் அதுவும் வந்து டேக் டைம் ஆகும். about 5 minutes for approve and then it's not instant for partnership. அது வந்து இன்ஸ்டன்ட் கிடையாது. It takes about 5 minutes for the payment to be approved. So it's good. இது வந்து ஒரு enhanced security system. பார்ட்னர்ஸ் கூட யாருக்கு தெரியும், திடீர்னு ஒரு பார்ட்னருக்கு தெரியாம இவரு மணி எல்லாம் கெசெட் பண்ணிட்டாங்க, காணாம போயிட்டாருன்னா அப்புறம் யூனோல. ஸோ அதனாலதான் வந்து இப்ப வந்து வெரி லெஸ் பீப்புள், ஈவன் ஃபார் மீ, வெரி லெஸ் யூசேஜ் ஆஃப் கேஷ். கரெக்ட், ஸோ ஏன்னா ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஐம் ஆல்சோ ரன்னிங் பிஸ்னஸ் இந்த ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் ட்ராக் பண்ணிடுவோம். கரெக்ட், ஸோ நம்மளுக்கு வந்து எப்படின்னா இப்போ ஒரு 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 பிஸ்னஸா, இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நான் வந்து தனியா இப்போ என்னோடது வந்து லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் வந்து இப்படிதான் பண்ணணும்னு யாரோ கத்து கொடுத்து வரல. சீலா பண்ணி அடி வாங்கி இங்க முட்டி மோதி தான் வந்து கரெக்ட். தெளிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஓகே இந்த இப்படிதான் மாதிரி பண்ணணும் ப்ராப்பரானு இந்த கத்துக்கிட்டு வந்தது. இந்த மாதிரி வெனிஸ்டேஸ்லாம் யாரும் நம்மளுக்கு கிளாஸ் யாரும் கொடுக்கல. யூனோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் வந்து அப்போ என்ன பண்ணுவேன்னா எல்லாம் மிக்ஸ் மோடி எதுக்கு எடுத்தாலும் ஓகே இது ஸ்வைப் பண்ணுறது, அது பைக்கிறது, கேஷ் பைக்கிறது. அட் தி எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ பைச்சா என்னதுன்னு ஒன்றும் தெரியாது. கரெக்ட். எங்கேயாவது மிக்ஸ் ஆயிரும், ஏதாச்சும் ஒன்று ரிசீட் காணாம போயிடும், ஏதாவது ஒரு மிக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் டு டு ப்ராப்பர்லி ரன் மை பேங்கிங் சிஸ்டம். ஸோ வாட் ஐ டூ, வாட் எவர் மை பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், இப்போ என் கம்பெனிக்குன்னு நான் செலவு பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த அக்கௌண்ட்ல இருந்து தான் கேஷ் வெளியாகும். அதுக்குன்னு ஒரு கார்டு தனியாக இருக்கும், டெபிட் கார்டு தனியாக இருக்கும். இப்போ லெட்ஸே வந்து பெட்ரோல்னு வச்சுக்கோமே, நம்ம காடி அங்கங்கே போகிறோம், ட்ராவல் மேக்ஸிமம் பண்ணுறோம். ஸோ பெட்ரோல் செலவு, காடி சம்பந்தப்பட்ட எந்த செலவாக இருந்தாலும் அது இந்த கிரெடிட் கார்டில் இருந்து வெளியாகும். ம். ஸோ அந்த கிரெடிட் கார்டு வந்து அதை தவிர வேற எந்த ஒரு மேட்டருக்கும் போய்க்க மாட்டேன். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது at the end of the month வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துடும்ல. யூ வில் ம். எக்ஸாக்ட்லி நோ ஃபார் தட் பர்டிகுலர் மந்த் இந்த காடிக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, பெட்ரோலுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்க, சர்வீஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, வேன்ட்ட எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு கட் அண்ட் ரைட்டாக தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்காக ஒவ்வொரு செலவுக்கும் ஒவ்வொரு கிரெடிட் கார்டு எடுத்து வைக்கிறோம்னு நான் சொல்லலை. ஆமா. ஓகே, அது சொல்லலை. ஏன்னா நம்ம பைக்கிறது வந்து ஓகே நம்மளுக்கு ஒரு காடி இருக்கு, அந்த ஒரு காடிக்கு வந்து இவ்வளோ பைக்கணும் அப்படி பைக்கணும் இருக்குல்ல. ஸோ அதுக்கு நம்மளே வந்து ஒரு ஒரு டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி. ஏன்னா கரெக்ட். அடிபட்டிருக்கும், மிக்ஸ் ஆச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று லரி ஆயிடுது. ஏன்னா நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்கு பாருங்க. ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷூர் த கமிட்மெண்ட் இஸ் ப்ராப்பர்லி டன். அதனால தான் கரெக்ட். வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த பிஸ்னஸ்க்கு தகுந்தாப்புல செய்கிற செலவு வந்து என்னைக்குமே நோட் பண்ணிக்கணும், ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி மட்டும் இல்லாமல் பேங்கிங் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு டெய்லி அவங்க பேங்கிங் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ இது அன்னைக்கு வந்து வந்து இது வந்து சொல்லுங்க. பெஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா? ம், யூ ஹேவ் ஜீரோ கேஷ் டிரான்சாக்ஷன். ஆமா, டெஃபினெட்லி. ஆ இது வந்து பெஸ்ட் மெத்தடே வந்து ஜீரோ கேஷ் டிரான்சாக்ஷன். உங்க பிசினஸ் வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க ஐ கேனாட் கீப் ட்ராக் ஆஃப் எவ்ரிதிங், நான் எல்லாம் செய்யற எல்லாமே என்னால கீப் ட்ராக் பண்ண முடியாதுன்னா அதோட பெஸ்ட் ஜீரோ கேஷ். மீன்ஸ் நீங்க பேலன்ஸ் கொடுக்கறதுல இருந்து நீங்க வாங்குறது வரைக்கும் எல்லாமே ஷுட் நாட் பி இன் கேஷ். யூ ஒன்லி யூஸ் இ வாலெட் சிஸ்டம் ஆர் யூ யூஸ் யுவர் பேங்க் கியூஆர்ஸ் ஆர் ரிசீவ் ஆன்லைன் பேமெண்ட்ஸ். யூ ஓகே தேர் மிஸ்டர் சசி? யா 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 ஓகே, சாரி. ஓகே, ஓகே, நோ ஸோ வரிஸ். இல்லை அது கரெக்ட் தான். ஏன்னா இப்போ யா. நீங்கள் பார்த்தீங்கன்னா when நம்மளோட எல்லாமே வந்து பேமெண்ட் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஆகும்போது ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஈஸ் பண்ணுறதுக்கு கூட நிறைய மெத்தட் வந்துருச்சு. கியூஆர், கரெக்ட். கியூஆர் இருக்கு, எம்ஏ கியூஆர், அந்த கியூஆர் எல்லாம் இருக்கு, டூ நான் கியூஆர். Yeah, multiple QRs now. ஈவன் மிந்தி கூட எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஓ பொய் சொல்லிடுவாங்க,
ஏன்னா கியூஆர் பண்ணிட்டு இந்த காமிப்பாங்க, ஆனா பேமெண்ட் பூந்திருக்காது. இப்ப அதையும் கட் பண்றதுக்கு ஸ்பீக்கர் வந்துருச்சு. ஆமா, ஆமா. நீங்க பேமெண்ட் எங்க பண்ணனாலும் எப்படி பண்ணனாலும் பேமெண்ட் பூந்துருச்சுன்னா அவங்க செக்கே பண்ண தேவையில்ல, ஸ்பீக்கர் சொல்லிரும் இந்த And அமௌண்ட் most பண்ணிருக்காங்கன்னு. and most of the QR payments now, you receive instantly. So notification உங்க பேங்கிங்கோட நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிருந்துச்சு உங்க போன்ல. See, நான் வந்து ஒரு விஷயம் எம்பசைஸ் பண்றேன். So, I want to emphasize something. எந்த பேங்கிங் இருந்தாலும் பர்சனலா இருந்தாலும் சரி, கரண்ட் இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து they fail to turn on notifications on your phone, for banking. ஏன்னா சம்டைம்ஸ் ஆஃப்கோர்ஸ் irritating அந்த ads எல்லாம் அனுப்புவாங்க, அந்த பேங்க் மார்க்கெட்டிங் மெட்டீரியல் அனுப்புவாங்க. பட் அந்த பேங்கோட ஆப் நோட்டிபிகேஷன் வந்து எவ்வளவு குரூஷியல்னு நிறைய பேருக்கு தெரியாது தெரியுமா? இட்ஸ் அன்டில் யூ ஃபேஸ் அன் இஷ்யூ வே யூ ரியலைஸ் அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா உங்க அக்கௌண்ட்ஸ்குள்ள அந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் when நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் சம் ஆஃப் த நோட்டிபிகேஷன் எழுதுவாங்க, இஃப் திஸ் இஸ் நாட் யூ இம்மீடியட்லி கால் அஸ். பாத்திருக்கீங்களா இதெல்லாம்? ஆமா, சோ ஆமா. நீங்க இன்ஸ்டன்டா வந்து அது ரெக்டிஃபை, லைக் சம்டைம்ஸ் நம்ம ஸ்கேம் நடக்கும். யூ டோன்ட் நோ மல்டிபிள் ஸ்கேம்ஸ் ஆர் கோயிங் ஆன். இட்ஸ் வெரி ஸ்கேரி. So அந்த நோட்டிபிகேஷன் பால ஆன் பண்ணிருங்க. Somebody is trying to do something to your bank, you receive the notification. நீங்க வந்து immediately when you call, there's high chances that the bank will be able to stop the transaction stop பண்ற மாதிரி இருக்கும். ஆனா சில பேர் அந்த நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டு they don't bother, மேபி நைட் இல்ல the next morning தான் போய் கட்டுவாங்க பேங்க் அக்கௌண்ட், இங்க காசு போச்சு உங்களுக்கு. ஐயோ இப்போ நடந்தது, இதெல்லாம் எத்தனை மணிக்கு நடந்தது எங்களுக்கு தெரியாது. So it's good to on, and that is one of the reasons why you want it. And also ஒரு கஸ்டமர் வந்து நம்ம முன்னுக்கு நிக்கிறாங்க, I want to scan your QR code, அவங்க டிவைஸ் அந்த ரேடியோ டிவைஸ் இல்லைன்னா அந்த நோட்டிபிகேஷன் ஒரு டிராப் பண்ணும். You just look at your phone, okay, receive, அந்த அமௌண்ட் வந்து ஒன்ஸ் அந்த ரிசீவ் நீங்க பாத்தீங்கன்னா that means you know the money is in your account. So அந்த தேவையில்லாத நோட்டிபிகேஷன் ஆன் பண்றது பதிலா இந்த பேங்க் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கிறது. உண்மைதான், உண்மைதான். ஏன்னா இது எனிதிங் டியூ டு மணி சம்மந்தப்பட்டது, காசு சம்மந்தப்பட்டது, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆமா, ஏன்னா ஆமா, சுரண்டுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியே. ஆமா, ஆமா. So many scammers outside There's there, a they're just there's a waiting to grab us. Yes, and now especially it's very scary for those elder people, who's not very the tech savvy. எல்லாம் ஸ்கேரியா multiple different scam tactics they're doing. இன்ஃபேக்ட் நான் வந்து நிஞ்சா வேனோட ஒண்ணு புதுசா வந்திருக்கு. You have a delivery but your parcels அந்த அட்ரஸ் வந்து டேமேஜ் ஆச்சு. Please click the link and input your new address. You click the link, that's it. ஆமா. So they have total access to your phone. So No whatever. matter what link is there, என்ன பந்தோன்னு கிடைக்குதுன்னு லிங்க் இருந்தாலும் தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க மக்களே. தயவு செஞ்சு So கிளிக் பண்ணாதீங்க. so we come back to current account. One more thing I want to emphasize. One of the most important reason வந்து நம்ம ஏன் current account வைக்கணும்னு இருந்தா, நம்ம வந்து பிசினஸ் செஞ்சு ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம்ல ஒன்ஸ் we run our business, we feel like okay, it's time I want to make my business better. நான் ஒரு லோன் எடுக்க போறேன், பிசினஸ் லோன் எடுக்க போறேன், இல்ல ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார் கிராண்ட், மித்ரா இருந்தாலும் சரி, from wherever you want to request a grant or government funding இருந்தாலும் சரி, you will not be able to get or receive anything if you do not have an existing grant. They will never ever put money to your personal account. True. So இது வந்து மக்கள், I tell you, it's very important. நீங்க வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பிசினஸ் feel like you want to do a business long time, always opt for current account. ஏன்னா இப்போ பிசினஸ் லோன் வந்து நீங்க போய் கேட்கறீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், உங்ககிட்ட இது இருக்கா, கரண்ட் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா, அவங்கதான் கேட்பாங்க. மற்றபடி அவங்க வந்து செகண்டரி கொஸ்டின் அதுக்கப்புறம் தான் வரும். நோ கரண்ட் அக்கௌண்ட், நோ பிசினஸ், நோ கிராண்ட். ஓகே, என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு இப்ப உங்களுக்கு. சொல்லுங்க. திடீர்னு வந்துருச்சு இப்ப அந்த கேள்வி, ஆ, ஒரு யோசனை. ஆஹா, ஓகே, சரி, இது எல்லாருக்கும் ஒரு இன்ஃபோவா இருக்கட்டும்னு. இப்ப நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே, when I open a current account, ஓகே, நான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்ப நான் ஒரு ஒரு 1 month 2 month ரன் பண்றேன், ஓகே, ப்ராப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு நல்ல இன்கம் வருது, அதெல்லாம் ஓகே, ஓகேவா. நான் எப்ப லோன், அதாவது எனி கைண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் வந்து நான் எப்ப அப்ளை பண்ண முடியும்? தேவைப்படும் போது தான் apply பண்ணணும். இல்ல, நீ தேவைப்படும் போது தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும், தேவைப்படும் போது தான் வேணும்னு. Okay, no, that was a joke answer. Okay, you see, it's only possible to apply anything after you have a solid 6 month statement.
அதாவது நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 6 months கிடையாது. உங்க பிசினஸ் ஸ்டேட்மெண்ட் சாலிடா 6 months வேணும். நீங்க தொறக்கிற மாசம் வந்து உங்க இந்தியன் அக்கவுண்ட் வந்து கேவலமா இருக்கும். மை ஃபர்ஸ்ட் 2 months மை இந்தியன் அக்கவுண்ட் வாஸ் வெரி மெஸ்ஸி. அப்பதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம். we are just receiving நிறைய. ஐ திங்க் ஐ வாஸ் மோர் அவுட் தென் இன் ஒரு ஃபர்ஸ்ட் 2 monthsல. ஏன்னா அப்பதான் நம்ம ஜாமான் வாங்கணும், மை சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ஸோ ஃப்ரம் த தேர்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் when your in is a lot. இந்த இன் வந்து கூடியா இருக்கிற டைம்ல தான் ஐ திங்க் அங்க ஃப்ரம் அந்த பீரியட் இருந்து ஒரு 6 months நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. 6 months சாலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா தான் y'all can start applying business loans or grants whatsoever. ஆமா, கரெக்ட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அடிஷனலா இன்னும் ஒன்றும் இருக்கு அதுல. என்னதுன்னா, என்னைக்குமே நம்ம ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது சாலிட் 6 மந்த்ஸோட ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். அது Okay. ஒண்ணு. ஆனா மினிமம் ரிக்வயர்மெண்ட் டு அப்ளை அ லோன், யோர் பிசினஸ் மஸ்ட் பி ஏஜ்ட் 2. Yes, correct. நீங்க மினிமம் உங்க பிசினஸ 2 வருஷமாவது ரன் பண்ணியிருந்தா மட்டும்தான், அதுவும் கண்டினியூஸா ப்ராப்பரா வித் ப்ராப்பர் அக்கவுண்டிங் நீங்க ரன் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் லோன். ம் அது வந்து நீங்க வந்து ஈவன் எனிதிங், ஈவன் நீங்க ஒரு காடி வாங்க போறீங்க, ஒரு சின்னதா நான் வந்து ஜாமான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு செகண்ட் ஒரு ஒரு மைவி எடுக்க போறேன், இல்ல ஒரு பேஸா எடுக்க போறேன், இல்ல ம் ஒரு புது அக்ஸியா எடுக்க போறேன், யூ கேன் யூஸ் யோர் கரண்ட் அக்கௌண்ட். டெஃபினட்டா நீங்க கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம். 6 மாசம் ஸ்டேட்மெண்ட் நீங்க சப்மிட் பண்ணணும். ஆனா முக்கியமான ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, உங்க பிசினஸ் குறைஞ்சது 2 வருஷமாவது ஆக்டிவா இருந்திருக்கணும். அதனாலதான் correct. நீங்க எங்க போயிட்டு எது அப்ளை பண்ணாலும் என்ன கேட்பாங்கன்னா, உங்க பிசினஸ் எத்தனை வருஷமா ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. ம் ஏன்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வருஷம் நீங்க வந்து கண்டினியூஸா ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க ப்ராப்பரா ரன் பண்ண முடியும். correct. ஆனா உண்மையில அந்த பிசினஸ் ஓடுதா இல்லையாங்கிறது வந்து விதின் வருஷமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். correct. ஸோ அதனாலதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் வந்து எஸ்எஸ்எம் கிரியேட் பண்ணிடுவாங்க. பட் தே won't go to the second year to renew. Yeah. ஃபர்ஸ்ட் இயர்வே பயிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படியே. ம் டிக்ளேரோ பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அது அப்படியே துத்தப்பாயிரும். கம்பவுண்ட் So, நோட்டீஸ் அந்த மாதிரி வீட்டுக்கு வரும் இருக்கும்போது அப்புறம். என்ன ப்ரோ? கம்பவுண்ட் நோட்டீஸ் அப்ப வீட்டுக்கு வரும்போது தான் அவங்க ஞாபகம். அது அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதோட துத்தப்பு சரிதா. நான் ஆமா. திறந்தாதானே கம்பவுண்ட் கட்டணும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. You see, So, அது என்ன கம்பவுண்ட், அது என்ன கம்பவுண்ட்னா, யூ சி இஃப் யூ டோன்ட் ரினியூ யுவர் எஸ்எஸ்எம் லைசன்ஸ் பட் யூ ஸ்டில் ரன் யுவர் பிசினஸ், திடீர்னு நான் ரினியூ பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா they will compound you. ஆமா. எவ்வளோ ஐ திங்க் 40 ringgit for. டிபெண்ட். அது 30 இருக்கு, 40 இருக்கு, 50. ஆமா. அண்ட் டைம் ஓட ஓட கம்பவுண்ட் ஏறிக்கிட்டு போகும். ஆமா. சோ வந்து ஆ. இது டேக் நோட் பண்ணீங்க. அது டோன்ட் லெட் யுவர் எஸ்எஸ்எம் எக்ஸ்பயர். ம். எஸ்எஸ்எம் எக்ஸ்பயர் பண்ண விடாதீங்க. பட் எக்ஸ்பயர் என்னைக்குமே ஆயிடுச்சு. வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் இயர் மொத எஸ்எஸ்எம் கிரியேட் பண்றவங்க அந்த ஃபர்ஸ்ட் இயர் நீங்க கிரியேட் பண்ணுனா மட்டும், லெட்ஸ் சே நீங்க வந்து பிசினஸ் ரன் ஆகல, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லைன்னா ஓகேவா, அது ஓட்டோவா க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து அவங்க கம்பவுண்ட் பண்ணாம நீங்க க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ஓப்பன் பேக் another எஸ்எஸ்எம். ஏன்னா அவங்கள வந்து கன்சிடர் அவங்க ஃபிளாக் பண்ணிடுவாங்க. ம் ஸோ அந்த ஐசி பேர்ல வந்து நீங்க கிரியேட் பண்ணா வந்து இஷ்யூ நடக்கும், இல்லை இன்கொயரிஸ் வச்சுட்டு தான் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சிக்கல் வரும் அங்க. அது ஓகே. So சரிங்களா? I want to open the floor to everybody, பாருங்க, anybody. 1 hour ஆச்சு ப்ரோ. நம்ம பேசி 1 hour ஆச்சு. anyone has யாராச்சும் கேள்வி இருக்கா? anyone got any questions you want to ask? நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். யாராச்சும் கேள்வி கேட்டா we'll see that. கேன். Even the Whoever chat got room any is open, question. so anybody want to ask any Yes, questions or anything, you the can chat ask. room's open. If ஓகே, ஈவன் anybody. லைவ் கமெண்ட்ஸ் கூட இருக்கு. பட் தென் எதுவும் இல்லை. ஸோ ஈவன் லைவ் கமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் வந்தாலும் நம்ம வந்து ஆன்சர் Yes, பண்ணலாம். yes, yes. இது வந்து நாட் நெசசரி கரண்ட் அக்கவுண்ட் சேவிங்ஸ் பத்தி தான் நீங்க கேள்வி கேட்கணும். எனிதிங் ரிகார்டிங் பிசினஸ் also will be able to guide. So feel free to ask. ஓகே. For ஸோ those ஐ who ஹேவ் are. another question for you, Surin. Yes, please. ஓகே. கரண்ட் அக்கவுண்ட் திறக்கிறது கஷ்டமா, சேவிங் அக்கவுண்ட் திறக்கிறது கஷ்டமா? கரண்ட் அக்கவுண்ட் திறக்கிற கஸ்டமர், சேவிங் அக்கவுண்ட் திறக்கிற ஆமா, கஸ்டமர். என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பரிகாரம் பார்த்தோமா, மோ லெஸ் போத் இஸ் போத் ஒரு ப்ராசஸ் வந்து இட்ஸ் லிட்டில் பிட் அரவுண்ட் த சேம் டைம்.
இப்போ வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. சாரி, somebody is. ஹாய் யா மிஸ் காயத்ரி. ஹாய் சார். ஹாய் Hi, ஹாய். Miss Gayatri. ஓகே, எனக்கு வந்து என்ன என்ன கேள்வினா, இப்ப நீங்க வந்து SSM திறக்கிறது பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்போ ஆமா. அவங்க வந்து லெட்ஸ் சே அவங்க தடிக்கா திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதுக்கு என்னென்ன ரிக்வெஸ்ட் வேணும்? அவங்களுக்கு என்ன வேணும்? ஓகே. நீங்க யாரு திறக்கிறீங்க? நீங்க திறக்க போறீங்களா இல்ல யாராவது உங்க தெரிஞ்சவங்களா? இல்ல, என்னோட சிஸ்டர் வந்து தடிக்கா திறக்க போறாங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நான் ஓகே. சொன்னேன் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் இது நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். நான் வேணா அவங்கள்ட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே. So Okay, okay. can I answer this, Suren? Yeah, you can ஓகேனா? go ahead. ஓகே. மிஸ் காயத்ரி, தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின். Yeah. ஓகே, அவங்க கேள்வி என்னதுன்னா, இப்போ அவங்களோட சிஸ்டர் வந்து தடிக்கா திறக்க போறாங்க. ஸோ இப்போ அந்த தடிக்கா திறக்கிறதுனா வந்து என்ன பண்ணணும், என்ன அதோட ரிக்குவயர்மெண்ட், கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Yes, yes. தடிக்கா திறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன என்ன கேட்டா வந்து ஒன் One ஆஃப் த of the most difficult. டஃபஸான ஒரு ஒரு Yes, ஒரு anything that ப்ரொசீடியர். got to do with children is the ஆமா. most. ஓகே. கொஞ்சம் டஃப்பான ஒண்ணு. Yes. எப்ப அது வந்து ஈஸி ஆகும்னா, நீங்க வந்து ஒரு புது தாமான்ல தொறக்கறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப அந்த தாமான் வந்து ஒரு புது தாமானு. யாருமே இல்ல. இப்பதான் அந்த தாமான்ல வந்து புதுசா டெவலப் ஆயி ஆளு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே. நீங்க வந்து ஒரு லாட், ஒரு கார்னர் வீடோ ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து நீங்க அத வந்து தடிக்காவ மாத்த போறீங்கன்னா வந்து, ஓகே. தென் the process will be a bit more easier for you. அப்படி இல்ல, இது வந்து ஆல்ரெடி வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கா ஒரு ஒரு தாமானு. அந்த தாமான்ல ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்கன்னா, என்ன இங்க வந்து ஒரு இஷ்யூனா, யூ மஸ்ட் கெட் அப்ரூவல் ஃப்ரம் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஸ்டேயிங் தேர். அந்த தாமான்ல தங்குற, அதாவது அந்த லேனு முன்னுக்கு பின்னாடி சைடு, அந்த லேன்ல தங்குற அத்தனை வீட்டோட பெர்மிஷன் நீங்க வாங்கி ஆகணும். ரிட்டன் பெர்மிஷன். ஓகே, நீங்க வாங்கி ஆகணும். டு தட் தே ஹேவ் கிவ் யூ அப்ரூவல் டு ஓப்பன் அ டியூஷன் சென்டர் அந்த சாரி தடிக்கா அந்த இடத்துல. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புது தாமானியானா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அப்ரூவல் எடுக்க சொன்னாங்க. ஓ, யாரும் வரல, இது புது இடம் சொல்லிட்டு நீங்க ப்ரூஃப் காமிச்சீங்கன்னா ஓகே, அதோட ப்ராசஸிங் வந்து டைரக்டா ஜபத்தான் பண்டிடிக்கான் கீழே வந்து அந்த ப்ராசஸ் போயிடும். பட் தென் வந்து நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்கிற தமிழாக இருந்துச்சுன்னா தென் யூ ஹேவ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் யுவர் நெய்பர்ஹுட்ஸ். ஓகே, தேட் இஸ் ஒன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து என்டர்பிரைஸ்லையும் நீங்கள் திறக்கலாம், சென்ட்ரியம் பிரஹாட் கீழேயும் நீங்கள் திறக்கலாம், இல்லை பிஎல்டி வாட் இஸ் தட் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ இது கீழேயும் நீங்கள் வந்து உங்கள் எஸ்எஸ்எம் திறக்கலாம் ஃபார் தடிக்கா. சென்ட்ரியம் பிரஹாட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, என்டர்பிரைஸும் நீங்கள் திறக்கலாம். ஹாய் சார். சார், ஆனா அவங்க சொன்னாங்க SSM திறக்கிறதுக்கு அவங்க போனப்பயே அவங்க சொன்னாங்களாம், நீங்க போய் பண்டிடிக்கன்ல போயிட்டு ஒரு இது பண்ணணும். ஆமா. அப்புறம் Yes, இன்னொரு yes. இடம் சொன்னாங்க. சோ Okay, அதுதான் ப்ரொசீடியர் சார். அப்பதான் ஆமா. SSM திறக்க முடியும். ஓகே, can I அதாவது எஸ்எஸ்எம் answer her? எஸ்எஸ்எம் சாரி ஜி, ஏதோ எனிதிங் ஜி? Can I add on to her? யா கேன். Okay, Miss Gayatri, good evening. Yes. Actually வந்து முத மென்ஷன் பண்ண மாதிரி தான் சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அந்த பெர்மிஷன் வாங்கணும். அந்த ஜோனிங்னு சொல்லுவாங்க, ஜோனிங் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் வந்து ஒன்ஸ் யூ ஹேவ் ரெஜிஸ்டர்ட் யுவர் SSM, நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூ ஹேவ் டு கோ டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஜபதான் பண்டிடிக்கான் போகணும். இல்ல ஜி, அது இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி. I think you need JPN first, then only permits. இல்ல, அதாவது எஸ்எஸ்எம் வந்து எப்போ வரும்னா, கன்சிடர் எஸ்எஸ்எம் வந்து இன் பிட்வீன் ஆஃப் த ப்ராசஸ் தான் வந்து எஸ்எஸ்எம் வரும். ஏன்னா because JPN you have to raise once you submit your application to JPN, நீங்க வந்து உங்களோட module, how many teachers, நீங்க மெயினா owners only they will encourage owners that are teachers to actually open. ஆமா. Owners without teaching background கொஞ்சம் கஷ்டம். You have to submit another person's teaching license to be able to apply. And then நீங்க இதே டைம்ல வந்து உங்க பெர்மிஸோட ஃப்ளோர் பிளான், பொம்பாவோட அப்ரூவல் இங்க தான் நீங்க சப்மிட் பண்ணணும் JPN கிட்ட. ஸோ இது வந்து to be clear with what documents you need, நீங்க ஒரு பொறுப்பாண்டர் அந்த ஒர்க் பண்ணீங்கன்னா பெட்டர். ஏன்னா பொம்பாவோட வேணும், ஹெல்த்தோட வேணும், இன்ஸ்பெக்ஷனு,
மெயின் வந்து ஐ நோ இஸ் பொம்பா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மோமெண்ட் பொம்பா சே நோ மீன்ஸ் நோ. ஸோ நீங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து உங்க பெர்மிஷன் வந்து அந்த பொம்பாவோட செக்கிங் பண்றது ஃபர்ஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க வந்து ஒரு நோன்னு சொன்னாங்கன்னா அந்த பில்டிங் வந்து இட்ஸ் ஹேசடஸ், இங்க வந்து நீங்க கிட்ட ரன் பண்ண முடியாதுன்னா நீங்க என்னெல்லாம் செலவு பண்ணீங்களோ அதுக்கிட்ட எல்லாம் வேஸ்டா போயிடும். there's no way வந்து அங்க நீங்க ரன் பண்ண அவங்க முடியாதுன்னு சொன்னா முடியாது. ஏன்னா பொம்மை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க எல்லாமே பார்ப்பாங்க. ஃபயர் எக்ஸிட் இருக்கணும், 2 3 எக்ஸிட் இருக்கணும், குறை ஏர் வென்டிலேஷன் எல்லாம் இருக்கணும், புள்ளிங்க எல்லாமே சில்ட்ரன்ல. ஸோ இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்புறம் ஹெல்த்தோட மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு செக்கிங் வரணும். அவங்க பெர்மிஸ் சுத்தி ஹெல்த் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கா, ஏதாச்சும் டெங்கி வர மாதிரி ஏதாச்சும் சீக்கிங்க வர சான்சஸ் இருக்கா, இல்ல எனி டேஞ்சர்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ் வைல்ட் அனிமல்ஸ். இதுல this inspection not they will do. This is for kindergarten. இது வந்து இந்த வருஷம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயம் நிறையவே இருக்கு. பிஃபோர் யூ ஆக்சுவலி மூவ் டு அந்த பெர்மிஸை ரெடி பண்றதுக்கு எல்லாருக்குள்ள இதுதான் மெயின் திங்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும் கிண்டர்கார்டன்ல. ஆனா இந்த செக்லிஸ்ட் வந்து ஐ திங்க் நீங்க இது வந்து இது ஜபதா பண்டிடிகான் இருக்குல்ல, ஜேபிஎன் ஜபதா போனீங்கன்னா அந்த பண்டிடிகான்ல ஒரு போனாலே செக்லிஸ்ட் வந்து அவங்க அந்த ஃபார்ம் செக்லிஸ்டோட எல்லாமே கொடுத்துருவாங்க. கரெக்ட், அந்த செக்லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்னொன்னா நீங்க டிக் பண்ணி தான் எல்லாமே டிக் ஆகணும் முடிஞ்சதுதான் யூ கேன் ஆக்சுவலி ரன் யுவர் பிசினஸ். எஸ்எஸ்எம் வந்து லீஸ்ட் ஆஃப் யுவர் வரிஸ். இங்க இங்க வந்து எஸ்எஸ்எம் வந்து உங்க லீஸ்ட் ஆஃப் வரிஸ், செகண்டரி வரிஸ் தான் வரும். இதெல்லாம் குவாலிஃபைட், உங்க பெர்மிஸ் குவாலிஃபைட் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் கிண்டர்கார்டன் தான். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வரோம் உங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாம் லைசன்ஸ் சப்மிட் பண்ணோம். எத்தனை டீச்சர்ஸ், அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, உங்க கியூரிக்குலம் என்ன, உங்க என்ன மாதிரி ஸ்பாட்டிங் எல்லாம் செய்ய போறீங்க. அஃப்கோர்ஸ் அதில் நிறைய வரும். பட் இதுதான் இட்ஸ் நாட் கம்பல்சரி. நான் சொன்னது அதுதான் கம்பல்சரி. அந்த பொம்பா ஹெல்த் அது கம்பல்சரி. இதெல்லாம் நீங்க செஞ்சுதான் உங்க பெர்மிஸ் நீங்க அலங்காரம் பண்ண முடியும். தட் மீன்ஸ் எஸ்எஸ்எம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் நம்ம முடிச்சிட்டு தான் எஸ்எஸ்எம் எடுக்கணும். ஆக்சுவலி யூ கேன் இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்க எஸ்எஸ்எம் இல்லாம கூட செய்யணும். அந்த பொம்பா இன்ஸ்பெக்ஷன்ல வந்து நீங்க எஸ்எஸ்எம் இல்லாம செய்யணும். ஏன்னா பொம்பா இன்ஸ்பெக்ஷன் ஐ திங்க் ஒன் டைம் கம் இன்ஸ்பெக்ட் எவ்வளவு ஃபியூ ஹண்ட்ரட் நீங்க கட்டணும் ஒரு இன்ஸ்பெக்ஷன். இன்ஷூரா தெரியல ரஃப்லி எவ்வளவு வரும். பட் மெயின் வந்து ஐ திங்க் ஹெல்த் கூட வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்க சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிரும். அவங்க சொன்னா நீங்க வந்து பின்ன ஒரு கார்டு மாதிரி இருக்கு, டெங்கி வர பொட்டன்ஷியல் இருக்கு, இது கொஞ்சம் கிளீன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கிளீன் பண்ணீங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஆனா பொம்மை வந்து அந்த மாதிரி கிடையாது. பொம்மை வந்து ஒன்ஸ் சே நோ மீன்ஸ் நோ. நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அதுக்கப்புறம். இல்ல நான் வந்து தனியா ஒரு 5 எக்ஸிட் கட்டுறேன் திருப்பினா அவங்க நோனா நோ, அவங்க அதான் சொல்லிடுவாங்க. நோ மீன்ஸ் நோ, வி வில் நாட் கிவ் யூ செகண்ட் லீவே. இது வந்து மெயினா ஒரு டேஞ்சரஸான இடம். இது வந்து நீங்க கிணக்கடை நடத்த முடியாது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா முடியாது, முடிஞ்சு. அப்படின்னா சார் வந்து நம்ம இடம் தான் பார்க்கணும். இடம் ரெடி பண்ணுக்காடு இடம் இன்ஸ்பெக்ஷன்ல முடிச்சிருங்க முதல்ல. அந்த இடம்லாம் பார்த்து எந்த இடத்துல திறக்க போறோமோ அந்த இடம்லாம் பார்த்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த இடம் ஓகேவா எல்லாம் இல்ல, ஆக்சுவலி நீங்க வந்து யாரையும் கூப்பிட வேண்டாம். நீங்க இடத்த சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்தோட லொகேஷன் மேப் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடம் இப்ப லெட்ஸ் சே இந்த கார்னர் வீடு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களா, அந்த கார்னர் வீட ஒரு வீடியோ போட்டோஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நீங்க போக வேண்டிய இடம் வந்து டைரக்டா ஜபதா பண்டிடிகான். நீங்க பிபிடியோ ஜபதா பண்டிடிகானுக்கு நீங்க டைரக்டா போனீங்கன்னாலே, நான் அப்படி தடிக்கா திறக்க போறேன், டியூஷன்ல தடிக்கா திறக்க போறேன், ஸோ இதுதான் வந்து லொகேஷன் இப்படி இருக்கு, ஸோ இதுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட், இது நான் எப்படி வந்து சப்மிஷன் பண்றதுன்னு நீங்க சொன்னதும் அவங்க அழகா ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுப்பாங்க. அதுல இருக்கும் எல்லா செக்லிஸ்டும் நீங்க என்னென்ன பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்ப நீங்க எஸ்எஸ்எம் எடுக்க முடியும், எஸ்எஸ்எம் எடுத்துட்டு நீங்க என்ன லைசன்ஸ் எடுக்கணும், அதுக்கு எஸ்எஸ்எம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன அப்ரூவல் வச்சிருக்கணும், இது எல்லாமே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இம்மீடியட்டா ஃபுல் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பார்ஷல் லைசன்ஸ் 1 வருஷம் ரன் பண்றதுக்கான பார்ஷல் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த 1 வருஷம் ப்ராப்பரா நீங்க எல்லாமே செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் லைசன்ஸ் கிடைக்கும். அதுவும் எவ்ரி இயர் வந்து யூ ஹேவ் டு ரினியூ. இது வந்து பண்டிடிகானோட லைசன்ஸ். நான் எஸ்எஸ்எம் பத்தி சொல்லல, இது பண்டிடிகான் லைசன்ஸ் தனியா. அதுவும் ரினியூவல் இருக்கு சார், எல்லாமே ரினியூ. பட் பண்டிடிகான் லைசன்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் நாட் தட் எக்ஸ்பென்சிவா வரும் அப்படின்னு இல்லை. அது வந்து மெயினா வந்து நீங்க ப்ராப்பரா ரன் பண்றீங்களா, அவங்களோட ஸ்பெக் கீழே நீங்க ரன் பண்றீங்களா. ஏன்னா எடுகேஷன் வந்து மஸ்ட் பி அண்டர் கவர்மெண்ட் ஸ்பெக்.
இதெல்லாம் முடிச்சுதான் மத்த வேலை எல்லாம் வரும். ஒரு பண்டாரன் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு சைன் போர்ட் நீங்க போட போறீங்களா, அப்போ சைன் போர்ட் லைசன்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் முடிச்சுதான். சைன் போர்ட் லைசன்ஸ்ல ஆக்சுவலி ரன் பண்ணி ஓடுற டைம்ல கூட நீங்க எடுக்கலாம். நிறைய கிண்டர் சைன் போர்ட் இல்லாம தான் ஓடுது. They want to avoid paying the license for the signboards. So இதெல்லாம் least of your worries. Most important வந்து நீங்க வந்து JPN போயிட்டு அவங்களோட ஆமா செக்லிஸ்ட். சார், நான் கடை வச்சிருந்தப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து பேனர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நேம் இது செஞ்சேன் நானு. சைன் போர்ட். ஓகே. சோ நீங்க சைன் நீங்க போர்ட் செஞ்சேன். நீங்க நீங்களா கிண்டர்கார்டன் பார்க்க போறீங்க மிஸ் காயத்ரி? என்ன சார்? இல்ல நீங்களா கிண்டர்கார்டன் பார்க்க போறீங்க? இல்ல, நோ நோ நோ, என்னோட சிஸ்டரு ஷி ஃப்ரம் ஜேபி. அப்ப அவங்க வந்து ஜேபில வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி மித்ரா இருக்காங்களா யாராச்சும், நான் இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது ஜேபில இருக்காங்களான்னு, ஆனா நான் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நான் இது பண்றேன், ஸோ அப்ப அவங்கள்ட்ட வேணா நான் கேட்டு பாக்குறேன்னு சொன்னேன். அவங்க ஸ்ட்ரைட்டா வந்து டோன்ட் மைண்ட் சார், உங்களோட நம்பர் வந்து அவங்கள்ட்ட நான் பாஸ் பண்ண முடியுமா? பிகாஸ் அவங்களுக்கு டைரக்டா அவங்க கேள்வி இருக்கும், அவங்க கேட்குவாங்களா சார்? yeah, no problem, no problem. கேனா அது சார், issue இல்ல. உங்களோட No worries. நம்பர் அவங்களுக்கு நான் பாஸ் பண்றேன். No problem. தேங்க்யூ சார், தேங்க்யூ. Yeah. ஆனா Okay. ஆக்சுவலி வந்து இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கூட இல்ல. அவங்க ஜஸ்ட் வாக்கிங் டு ஜேபிஎன். அவங்க ஜேபிஎன் போயிட்டு இந்த ஏரியால வந்து லைக் மிஸ்டர் சசி சொன்ன மாதிரி இந்த ஏரியால வந்து அவங்க ஓப்பன் கிண்டர்கார்டன் முதல்ல ஜோனிங்ல வருதான்னு கேட்டு அப்புறம் அவங்க செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே நீங்க கிண்டர்கார்டன் பார்க்க கேட்டா அவங்க பெர்மிஸ் இந்த லொகேஷன் அவங்க பெர்மிஸ் ஒரு போட்டோ 2-3 போட்டோ பிடிச்சிட்டு காமிச்சிட்டு அப்புறம் அவங்க செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. அது ஒண்ணுன்னா மெதுவா செஞ்சு கொஞ்சம் ஒரு 1-2 months ப்ராசஸ் பிஃபோர் ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி 1-2 months நீங்க ஆகும் அந்த ப்ராசஸ் வருது. ஏன்னா புள்ளிங்க சின்ன புள்ளிங்க இந்த ஸ்கூலோ இதுதான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து எப்பவுமே வந்து இம்மீடியட்டா நடக்க வேண்டிய ஒரு வேலை இல்லை. அவன் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நிறைய உயிருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், எஸ்பெஷலி குழந்தைங்களோட உயிருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அவங்க இம்மீடியட்டா கொடுக்க மாட்டாங்க. அவங்க அவங்க எல்லாம் ஏன்னா பின்னால வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள். ஏன் லைசன்ஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செக். ஆனா சம்டைம்ஸ் அவங்களும் கொஞ்சம் லீவே கொடுப்பாங்க. ஓகே நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன், இந்த மாதிரி செய்யுங்க, இங்க உடைச்சு ஒரு கதவு கட்டுங்க, நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் ஹெல்ப் நெகோஷியேட் பண்ணோம்ல அவங்க கூட. Alright. Okay. சரியா மிஸ்? கிளியரா? Okay sir, thank you so much No sir. problem. Any other Okay. questions, anybody? ஓகே, ஆக்சுவலி நான் கேட்ட ஒரு கேள்வி டக்குன்னு அவங்க கொஸ்டின் கேட்டு தான் அந்த கேள்வி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டோம். சரி So, கேளுங்க. நான் மறுபடியும் அந்த கேள்வியை கன்ஃபார்ம் கேட்க போறேன். நீங்க ஆக்சுவலி நீங்க கேட்டுட்டீங்க which one is harder, right? எஸ், சேவிங் Yes. அக்கௌண்ட் திறக்கிறது கஷ்டமா, கரண்ட் அக்கௌண்ட் திறக்கிறது கஷ்டமா? உங்களை பொறுத்த வரைக்கும், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும். எனக்கு I have the பொறுத்த answer. I have the answer, but I want to know what is your experience first. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா both is the same. There is X amount of time that you need for both accounts to be able to use. And of course documentation sites நீங்க பாத்தீங்கன்னா SSM, I mean current account is a little bit harder to when compared to savings account. இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்பர் 1 வந்து நிறைய பேங்க் வந்து இப்போ ஃப்ரீ தான். முன்ன வந்து 10 வெள்ளி 20 வெள்ளி வாங்குவாங்க, இப்போ அது கூட வாங்குறது. நம்பர் 1 வந்து மணி ஏடிஎம் கார்டு வந்து இமீடியட் ஆன் த ஸ்பாட் கொடுத்துட்டு பின் கொடுத்துட்டு கரண்ட் அக்கௌண்ட் சில பேங்க் வந்து ஆஃப்கோர்ஸ் they will take some time to check, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரன் பண்ணுவாங்க முதல் பேங்கிங் சிஸ்டம்ல. எனி ஃபைனான்சியல் இஷ்யூஸ் won't be qualified. ஸோ என்னோட ஆன்சர் நீங்க கேட்டீங்கன்னா ஐ ஃபீல் இட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, சோ உங்களோட ஆன்சர் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஹார்டா இருக்குன்னு. ஓகே, என்னோட அடுத்த கேள்வி வந்து ஹார்டா இருக்கு நான் சொல்றேன், ஹார்டரா இருக்குன்னு சொல்றேன். ஹார்டர் கம்பேர்ட் டு சேவிங்கா? எஸ். சரி, இப்ப அடுத்த கேள்வி, நீங்க அது ஹார்டரா இருக்குன்னு சொன்னனால அடுத்த கேள்வி, எப்ப நீங்க கடைசியா சேவிங் அக்கௌண்ட் திறந்தீங்க? நான் வந்து நான் பாய்க்கிற 3 சேவிங்ஸ் அக்கௌண்ட், the first one I have is Agro Bank, which I opened when I was 7 years old. That time was Bank Pertanian. அது வந்து Agro Bank வச்சாச்சு. Then my May Bank, which I opened during my college time, and my payroll bank is my public bank. Bro, I think it's easy ஒரு 4-5 years முன்னாடி, I think even longer இருக்கும், 8-9 years பப்ளிக் பேங்க் திறக்கும் போது இருக்கும்ல. ஓகே, ஸோ
உண்மை கதை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஓகே. யார் யார் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, alright. உண்மை கதை ஆக்சுவலி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்ப கரண்ட் அக்கவுண்ட் திறக்கிறது கஷ்டமா, சேவிங் அக்கவுண்ட் திறக்கிறது கஷ்டமான்னு பார்த்தீங்கன்னா, 99.9% சேவிங் அக்கவுண்ட் திறக்கிறது தான் கஷ்டம். நீங்க ஏன்னு ஓகே, சொல்லுங்க. ஓகே, ஏன்னு நான் சொல்றேன். சரியா? இது வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் படி சொல்றேன்றதுக்காக இல்ல. இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இதுதான் ஃபேக்ட். ஓகே, இது யாரு வேணும்னாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். இது நான் ஓப்பனா சொல்றேன். யாரு வேணும்னாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் வாக் இன் டு எனி பேங்க். Okay, I'm not talking about online. I'm not talking about online. Okay, just walk into any bank, tell that reception or tell the banker that I want to open a saving account. Okay, நீங்களே கம்பேர் பண்ணுங்க. I want to open a saving account நீங்க சொல்லும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளும், I want to open a current account சொல்லும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளும், எந்த கேள்வி நீங்க பேங்க் விட்டு ஓடிடுவீங்கன்னு நீங்க பாப்பீங்க. ஓகே, ஓகே. இது நான் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலி வந்து ஏன்னா ஓகே. இப்ப எக்ஸாம்பிள், ஓகே, நீங்க இப்ப வந்து கரண்ட் அக்கவுண்ட் திறக்கணும்னு சொல்ல போகும்போது எல்லாருக்கும் தெரியும் இட்ஸ் a business account. So you already have your SSM, you already have your document, everything ready. There is very minimal points for the bank to reject. கரெக்டா? ஆனா சேவிங் அக்கவுண்ட் நீங்க திறக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேங்கர் கிட்ட சொல்லுங்களேன். அவங்க வந்து ஸ்டாண்டர்டா ஒரு கேள்விகள் வச்சிருப்பாங்க. கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? இப்ப நீங்க வந்து நான் தான் பேங்கர். ஓகே, நீங்க வந்து சேவிங் அக்கவுண்ட் திறக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பேங்க் என்னது? மேபேங்க். மே பேங்க் பிடிச்ச பேங்கா? ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதோட கேள்வி இன்னும் பயங்கரமா இருக்கும். ஓகே, இப்ப பிடிச்சமான பேங்க், நீங்க அந்த மே பேங்க் வரீங்க. உங்ககிட்ட சேவிங் அக்கவுண்ட் இல்ல. நீங்க வந்து நான் தான் பேங்கர் என்கிட்ட கேக்குறீங்க. ஓகேவா? சைன் புக்கா அக்கவுண்ட் சேவிங். என்னோட கேள்வி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த அக்கவுண்ட்? ஓகே, உங்களுக்கே தெரியுது தானே? ஓகே, என்ன கேள்வினா கிணப்பு கமுனா புக்கா சேவிங் அக்கவுண்ட். அதுக்கு உங்க பதில் என்னது? அதுக்கு தகுந்த பதில் தான் கொடுக்கணும். இப்ப பேரோல்னா ஐ வாண்ட் டு ஃபார் மை சேலரி, சேவிங்ஸ்னா சைன் சிம்பிள் சொல்லி கேட்டுவேன். ஓகே, பேரோலா இருந்துச்சுன்னா வெரி சிம்பிள். இப்போ நீங்க வந்து பேரோல் பர்பஸ்க்காக ஒரு அக்கவுண்ட் திறக்க போறீங்க, சிம்பிள் அக்கவுண்ட்னா தே வில் ஆஸ்க் யூ ஒன்லி லெட்டர். யா. ஒரே ஒரு லெட்டர் உங்க கம்பெனில இருந்து நீங்க இங்க வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க கம்பெனி அக்கவுண்ட் வந்து மே பேங்க்ல இருக்கணும். நீங்க வந்து ஓகே இந்த கம்பெனி அக்கவுண்ட் இந்த அக்கவுண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரே ஒரு லெட்டர் கம்பெனில இருந்து வாங்கிட்டு வாங்க. யூ கேன் ஈஸிலி ஓபன் யோர் சேவிங் அக்கவுண்ட். வெரி மினிமல், 20லயோ 50லயோ என்னமோ தான். யா, மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் ஆர் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி நீங்க இது பண்ணிட்டு அந்த பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்குள்ள தான் புந்துரும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டு ஓப்பன் த அக்கவுண்ட் ஒன்லி, ஈஸி. பட் தென் இஃப் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் இல்லை, நாங்க வந்து என்னத்துக்கு போறோம், நான் வந்து இது வந்து நானே என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். போயிட்டு அக்கவுண்ட் திறக்க போனப்ப என்ன நடந்துச்சுன்னா கிணப்பு நான் புக்கா சேவிங் அக்கவுண்ட்னு கேட்டாங்க. ஸோ பதில் என்னது? நம்ம என்ன சொல்லுவோம்? சைனா பாட் சிம்பனான். ஓகேவா? சைனா சேவிங் மணி. கரெக்டா? கரெக்ட், 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 கரெக்ட். ஆமா தானே ஜி? கரெக்டா? சிம்பனான் அக்கவுண்ட் untuk apa? Untuk simpan duit lah. Betul kan? betul, betul. But that answer is 100% not acceptable in bank. The bank will never accept that answer. Correct. The next question they ask me, ya, why you datang sini nak simpan duit? Pergilah bank lain. Correct. They will purposely try as much as possible to reject your application for saving account. Why? Because அது வந்து ஒரு 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 டைட்டான ஒரு ரூல்ஸ் பை பேங்க் நெகாரா. ஓகே, வேர் they have to make sure it is super tight for people to open a saving account. ஏன்னா சேவிங் அக்கவுண்ட் மூலியமா தான் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. அதுதான் வந்து அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து they restrict many people to open a saving account. And now if you go and open anywhere saving account also, this same thing will happen. They will never allow you to open a saving account simply unless you have a payrolling. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் போயிட்டு உங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தாலே விதின் ஒரு 2 வீக்ஸில் அவங்க கரண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு திறந்து கொடுத்துருவாங்க, கன்ஃபார்ம். அதில் இஷ்யூவே இல்லை. பட் சேவிங் அக்கௌண்ட் திறக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து சேவிங் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு எங்கேயாவது உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா, எனி பேங்க் கிடச்சிச்சுன்னா திறந்துடுங்க இமீடியட்டாக. நீங்களா வாக்கின் பண்ணினீங்கன்னா அங்கே ஒரு பெரிய இடி விழுவோம்.
கேட்கிற See, கேள்விக்கு நம்ம ஓடிடலாம்னு தோணும் நம்மளுக்கு. I want to add one more thing. Yeah. Interesting. I want to add one more thing. ரெண்டாவது the way the bank treats you, நீங்க வந்து போய் சொல்லுங்க நான் சேவிங் அக்கௌண்ட் திறக்கணும்னா நம்பர் நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதே ஐ வாண்ட் டு ஓப்பன் கரண்ட் அக்கௌண்ட் நீங்க சொல்லுங்களேன், பைரேட்டில கொடுத்துருவாங்க. Pirated, you see, in fact, recently I went to I don't know if you heard about this bank. It's called MBSB Bank. ஓகே, ஆமா. It's formerly Malaysian Builders Association. இப்போ அவங்க பேங்கா மாத்திட்டாங்க. They have come up their own bank. So அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனிச்சு அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் ஃபார் பிசினஸ் பேங்கிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருந்துச்சு. And I wanted to support them because they were partnering with the local football league. So I wanted to support them. And I went to their bank. I said, I want to open a business account. Can you please tell me how it works and all that. Mrs. Sasi, they actually brought me to a room. Can I get you anything? Coffee, bottle of water or something? ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம். Special treatment. So ask them for a bottle of water, and the shmutai, sweets and all, everything they put on the table. And we're talking, hi sir, welcome. What sort of business you're doing? Can you please tell me about your business? The tone is different. அவங்க பேசுற டோனே வேற மாதிரி இருக்கும். ஆனா அதே டோன்ல வந்து I want to open a savings, நீங்க அந்த கவுண்ட் ஆல்ட்டு சொன்னாலே அவங்களே இரிட்டேட் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான், kenapa you nak buka account di sini? What's the reason? What's the purpose? So yeah, the way they treat you also when you say you want to open a current account or the saving account is different banks. அவங்க பைரட்டி கரண்ட் அக்கௌண்ட் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அதான் தெரியும், நாளே சம்பாதிக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட். இல்ல, ஒரு கட்டத்துல அவங்க அது கேட்கும் போது நம்மளுக்கு லைக் சேவிங் அக்கௌண்ட் திறக்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா ஆமா, அப்படின்னு தோன்ற மாதிரி அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இது வந்து இப்போ வந்து ஒரு occurrence தான். முன்ன when I was in school உள்ள தொடங்கன்னு ஆமா சொல்லுவாங்க. ஆமா ஆமா கரெக்ட். அப்ப யாருமே திறக்க மாட்டாங்க. அப்ப யாருமே தொடங்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் the only reason I became an Agro Bank savings, I had account in Agro Bank was because I think during my primary school days they offered this tabung, which is a coconut. The coconut is called bank பத்தானியா, அந்த coconut மாதிரி கொடுத்துட்டு அது 200 நீங்க போட்டீங்கன்னா தான் மினிமம் சேவிங்ஸ்ல போட்டீங்கன்னா தான் அந்த coconut கொடுப்பாங்க. நானும் என் வீட்டுல அடிச்சு புடிச்சு அந்த 200 எடுத்து போயிட்டு அக்கௌண்ட் வந்து அந்த கோகனட்காக திறந்தேன். ஆனா அப்ப வந்து the bank comes looking for you for savings account. Come and open with a savings account. Come and open. இப்போ வந்து they are trying to minimalize the number of accounts one person holding. நீங்க ஒரு சராசரி மனுஷன் வந்து 2 or 3 bank account மேல they don't want people to hold too many bank accounts. ஆனா சில பேர் யாருந்தா தெரியல, அவங்களுக்கு ஒரு ஜிஆர் மாதிரி இருக்கும், எல்லா பேங்க்ல அக்கௌண்ட் இருப்பாங்க. எனக்கு வந்து I like to have one bank just for savings. தனியா சேவிங்ஸ் மட்டும் ஒரு பேங்க் இருக்கணும். டெய்லி யூஸ்க்கு வந்து நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அப்புறம் of course பேரோல். ஆமா. பேரோல் இன்னொன்னு they are making the rules and அந்த எப்படி சொல்றது, அந்த பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கத்தாட்டா ஆக்குறாங்க for saving account. Correct. Okay, because recently one thing happened to me where I need to take out cash வந்து ஒரு பேமெண்ட் பண்றதுக்கு வந்து around cash வந்து I think around 4K கிட்ட வந்து கேஷ் வெளியாக்கணும். Okay. Alright, so அது வந்து ஈவினிங் ஆச்சு, பேங்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. I cannot go to the counter to take one shot, so I need to use the ATM lah. Of course ATMக்கு போகும்போது என்ன ஆகும், மேக்ஸிமம் வந்து 1500 தான் வந்து ஒன் டைம் டிரான்சாக்ஷன். ஓகே, தடவை போட்டு 1500 எடுத்தாச்சு. ஓகேவா, there are people queuing behind me, so ரெண்டாவது தடவையும் மறுபடியும் போட்டுட்டு இன்னொரு 1500 எடுத்தாச்சு. ஸோ 3000 கரெக்டா, இன்னொரு 1000 எடுக்கணும். ஆனா ரெண்டாவது 3000 வெளியே ஆக்கும் போதே எனக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளவு நேரம் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஐ வாஸ் லைக், யார் இந்த டைம்ல கால் பண்றது, நான் அவரை கேஷ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், பின்னாடி அத்தனை பேர் அவர் நிக்கிறாங்கன்னு. ஸோ அவசரமா அகெயின் ஐ வாஸ் டேக்கிங் another 1000. ஓகே, the moment I want to take the 1000 out, 1000 எடுத்துட்டேன். ஓகேங்களா, எடுத்ததும் பார்த்தா வந்து கால் வந்து எங்க இருந்து வந்திருக்குன்னா அந்த பேங்க்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, நீங்க வந்து நார்மலா அதுல இருந்து கேஷ் எடுக்க மாட்டீங்க, பட் இப்போ வந்து கேஷ் எடுத்திருக்கீங்க. ஸோ ரெண்டாவது தடவை கேஷ் எடுத்துட்டு அந்த மூணாவது தடவை கேஷ் எடுத்தேன்ல, அதோட என் அக்கௌண்ட் கண்ண பிளாக். ஏன் அக்கௌண்ட் கண்ண பிளாக்னா, அவங்க வெரிஃபை பண்றதுக்கு தான் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ஏடிஎம்ல இருக்கும்போது நம்ம போய் ஃபோன் போய்க்கிறது. ஆமா. ஸோ அது அந்த வெரிஃபை பண்ண முடியாதனால இமீடியட்லி தி பிளாக் மை அக்கௌண்ட். ஸோ ஆஃப்டர் பிளாக் மை அக்கௌண்ட் தேர் போச்சு, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தென் த நெக்ஸ்ட் டே வென் பேக் டு த பேங்க், டாக் டு தேம், இப்படி இருந்துச்சு இப்படி சிச்சுவேஷன்லாம் சொன்னதுக்கு அப்புறம்
தென் அது ஒரு ப்ரொசீடியர் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு தென் தே அன்லாக். ம். யூனோ ஸோ அது வந்து அந்த சேவிங்ஸ் வந்தாலே அந்த ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அங்க இருக்கு. ஸோ அதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியணும். சேவிங்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து ஈவன் பிஸ்னஸை வந்து சேவிங் அக்கௌண்ட்லேயே போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஐம் சீயிங் ஈவன் சின்ன சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், நார்மல் கிளாஸஸாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் கிளாஸாக இருக்கலாம், சங்கீதம் கிளாஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீலான்ஸாக நீங்கள் யாருக்காவது சொல்லி கொடுக்குறதா, இல்லை ஃப்ரீலான்ஸாக ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செய்கிற ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேமெண்ட் வாங்குவீங்க, பர்சனல் அக்கௌண்ட்லேயும் வாங்குவீங்க. பர்சனல் அக்கௌண்ட்னா உங்கள் சேவிங் அக்கௌண்ட், உங்கள் சொந்த பேரில் ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவீங்க. ஸோ when your client transferring that amount to your saving, அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரியல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ நான் ஏன் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு, நான் டிக்ளேர் பண்ணாமல் சேவிங்லேயே நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாமே, அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட், உங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாகவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் அக்கௌண்ட் இஸ் சூப்பர் ஸ்ட்ராங். ஸோ தட் வென் யூ வாண்ட் டு அப்ளை எனி ஃபைனான்ஷியல் எய்ட், உங்களுக்கு வந்து அது ஈஸியாக அவங்களை தேடி வரும். யூனோ அது அந்த ஒரு பாயிண்ட் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு பர்சனலாகவே இன்ன வரைக்கும் வந்து பேமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு என்டர்பிரைஸ் அக்கௌண்ட் B40 இருந்தால் ஃப்ரீயாகவே செஞ்சுருங்க. ஒரே ஒரு SSM அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்பெனி பேரில் வாட் எவர் பேமெண்ட் கம்ஸ் இன் உங்கள் கம்பெனி அக்கௌண்ட்ல வரும்போது அந்த டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் அண்ட் Correct. தட் டிரான்சாக்ஷன் இஸ் ரியலி ரியலி பவர்ஃபுல். உங்கள் Correct. சேவிங் அக்கௌண்ட்ல நீங்கள் என்ன பெரிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணினாலும் அது யூஸ்லெஸ். சேவிங் அக்கௌண்ட் is not accountable for your business transaction. Hmm. Saving account I is want to saving add, account. I'll add one thing to this. You're saying like you received a call and all. Actually, I had a similar scenario. I used to, I do media, social media handling for companies. I used to run a Facebook page for an American guy. It was a fan page. We used to run it for him. I remember it was a few years ago. Our payment, he does the payment through Skrill. Skrill is a third party money transfer, MoneyGram, நிறைய third party money transfers company இருக்குல்ல. So Skrill is like one of it. So Skrill will convert. He used to pay me in euro. Skrill will do the conversion and they'll send the money to your account, your Malaysian account. But when you receive it, you actually receive it from an international body. Skrill's main international body. So at beginning phase, I used to actually receive the payment through my personal account. Because it was our Skrill they were at that point they were restricting business accounts. They want personal accounts. At that time we couldn't register a business account with them. So upon this Skrill and the payment in the personal account. For the first ஒரு மாசம் 2 மாசம் அது இஷ்யூவே இல்ல. There was no issue. 3வது மாசம் I couldn't access my bank account and I received a call. Maybank call வந்துச்சு. It's a verification call னு சொன்னாங்க. Why are you receiving money from European country? Can you please tell us what is the reason you are receiving monthly the amount 2 times உங்களுக்கு போகுது bankல international European countries? Can you tell me what's the purpose? Bank has the rights to ask you. By the way, நீங்க நினைக்கலாம் இது ஏன் காசு நீ ஏன் கேள்வி கேக்குறேன்னு. The bank has rights to ask you. அந்த கேள்வியை நீங்க திருப்பி பேங்க்ல கேட்டீங்கன்னா காசு உள்ளுக்கு போற விட மாட்டான். ஆமா. ரெண்டாவது நீங்க பதில் கொடுக்கலனா கேள்வி பேங்கார கேட்க மாட்டான். அதுக்கு மேல other bodies should ask you the question. Like the police and all. They actually absolutely have the right to ask. Actually, I found out it was because European money transfer agencies were used a lot by terrorists for money transfer, especially to personal accounts. So they almost strict what's the purpose? Can you please explain to me what's the purpose? Otherwise, we will not be able to unlock the account. Can you come to the bank and all that? Had to go to the bank, had to answer them, tell them what is the purpose. And so they actually asked me for proof. Can you show us black and white that this person running the social media and all is paying you? I should. But this issue will not happen if it was a business account. Because when it's a business account, right, they have very minimum authority to ask what's the money coming. As long as the remarks are correct போட்டாங்கன்னா it's very minimum. But personal account அவங்க கேட்கலாம். அவங்களுக்கு ரைட்ஸ் கேட்கறதுக்கு they have the rights to stop the money from coming into your account.
ஸோ யா இது வந்து ஜஸ்ட் பிகாஸ் யூ மென்ஷன் திஸ் நான் ஐ வாண்ட் டெல் யூ இது வந்து நடக்கும். யூ கேன் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ரிசீவ் மணி ஃப்ரம். இதே வந்து சிங்கப்பூர் வந்து அனுப்புனாங்க அதான் கேள்வி கேட்பேன். ஏன்னா காமன் அனுப்புற ஒரு விஷயம் நேஷா சிங்கப்பூர் மணி ட்ரான்ஸ்ஃபர். பட் இஃப் லைக் யூரோப்பியன் யூஎஸ் கம்பெனிஸ் whatever they're paying you இது ஒரு கொஸ்டின் பர்சனல் அக்கௌண்ட் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன் வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்றீங்க ஃபாரின் இல்ல கண்ட்ரிஸ். ஈவன் சுரேன், பர்சனல் அக்கௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்கும் கொஷின்ஸ். பட் ஈவன் கரண்ட் அக்கௌண்ட் ஆல்சோ தே வில் என்கொயர். யா ஏன்னா அவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் தெரியும், எதனால அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு தெரியாது. ஸோ ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு அமௌண்ட் கொஞ்சம் பெருசா வெளியாகுது, எஸ்பெஷலி மோர் தென் 20,000. ஓகே, எஸ் மோர் தென் டுவெண்ட்டி எஸ் தௌசண்ட் அமௌண்ட் கரண்டா இருக்கட்டும் இல்லை சேவிங்காகவும் இருக்கட்டும், மெயின் ஈவன் கரண்டா இருந்துச்சுன்னா நம்ம சேஃப். ஏன்னா அவங்க அந்த டிரான்சாக்ஷன் ஏன் நடக்குதுன்னு கேட்கும்போது we can just send them the invoice. கரெக்ட். இப்போ நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த பேமெண்ட் நம்மளுக்கு வரும், அதான் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ அந்த இன்வாய்ஸ் வந்து நம்ம ஒரு காப்பி அவங்களுக்கு அனுப்பிட்டாலே அவங்க இம்மீடியட்டா அந்த அமௌண்ட் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. இது வந்து எனக்கு ஒரு தடவை நடந்துச்சு. என்னதுன்னா, ஐ ஹேவ் அ பேமெண்ட் டு ரிசீவ் அரவுண்ட் 20+K ஓகே, வெளியூர்ல இருந்து இங்க வர்ற ஒரு பேமெண்ட் வந்து ரிசீவ். அது அக்யூமுலேட்டட் பேமெண்ட் விச் they pay like 6 months once அந்த மாதிரி. ஸோ அந்த பேமெண்ட் ஃபார் மை ஒர்க் ஃபார் மை ட்ரேடிங்ஸ் அது அந்த உள்ளுக்கு வரும்போது ஐ issued them a invoice through my company. பர்சனலாக இல்லாமல் கம்பெனி மூலியமா இஷ்யூ இன்வாய்ஸ் பண்ணணும். அப்போ when it comes in, the bank blocks. பேங்க் பிளாக் பண்ணிட்டு எங்களுக்கு கால் பண்ணிட்டு, ஓகே இவ்வளோ இந்த பேமெண்ட் வந்து அங்கே நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், உள்ளுக்கு போடுறது. பட் இது வந்து வி வாண்ட் டு நோ த சார்ஸ் why this payment is coming in. Then only we can allow the payment to clear. So can you send me the documents or not நாங்கள். ஸோ இமீடியட்டாக அந்த இமெயிலெலாம் கொடுத்துட்டு தென் email them the documents and everything, invoice எல்லாம் கொடுத்துட்டு within 24 hours the payment is released. So இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்னால ஓகே, ஏன்னா we have a proper documentation, it is a company account. And business account வரும்போது, current account வரும்போது எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னதுன்னா, the transaction limits are unlimited. But for savings, இங்க இவ்வளவுதான் transaction பண்ண முடியுங்கிறதுக்கான ஒரு லிமிட் இருக்கு. So there's a lot of usage when it comes to current business இதுன்னு வரும்போது. ஓகே, ஸோ சேவிங்ஸ் வந்து நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேஷ் ஸ்ட்ரென்த் நீங்க அந்த சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுவும் உங்களுக்கு ஒரு லோன் எடுக்கும் போது ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய பேர் வந்து உண்மையாலே சேவிங் அக்கௌண்ட் அதுக்கு சேவ் பண்றதுக்கு தானே கரெக்டா. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்ல டெய்லி நம்ம யூசேஜா பயிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ டெய்லி பைக்கிறதுக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம், ஓகே. ஆனால் இன்னொரு ஒரு அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் வந்து சேவ் பண்றதுக்குன்னே தனியாக நம்ம வச்சிருக்கணும். இப்போ ஒரு மாசம் வந்து லெட்ஸே ஓகே ஒரு 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 5 வருஷம், ஒரு 5 வருஷத்துல வந்து நம்ம ஒரு 50K ஒரு 20K சேர்த்து வச்சிட்டோம். 20,000 30,000 நம்ம சேர்த்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கோமே அந்த அக்கௌண்ட்ல. அதை வந்து நம்ம டச் பண்ணல, அது வந்து சேவிங்கா உள்ளுக்கு பூந்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கு. நீங்க லெட்ஸே வெளியில போயிட்டு நீங்க ஒரு பிசினஸ் லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்க பிசினஸ் கரண்ட் அக்கௌண்ட் வச்சு நீங்க வாங்கலாம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா உங்க சேவிங் அக்கௌண்டையும் நீங்க காமிக்கலாம். ஏன்னா நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் சேவிங்ல வச்சிருக்கேன், இது வந்து மோர் தென் 6 months என் அக்கௌண்ட்குள்ள இருக்கு, இதை பாருங்க நான் ஒரு மாசமா நான் தப்பா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதான் அந்த ஸ்டேட்மெண்ட், 6 மாசம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அந்த சேவிங் அக்கௌண்ட் கூட நீங்க ஒரு அடிஷனல் சப்போர்ட் டாக்குமெண்டா நீங்க உங்க லோனுக்கு பைக்கலாம். பட் நீங்க டெய்லி டிரான்சாக்ஷனுக்கு பைக்கிறீங்களா அக்கௌண்ட், இன் அவுட் இங்க வாங்குறீங்க அது வாங்குறீங்க டெபிட் பைக்கிறீங்க, அது எதுவுமே பைக்க முடியாது. ஏன்னா அது வந்து நீங்க இன்னும் ரொம்ப ரொம்ப என்னது எப்படி சொல்றது கசாமுசான்னு இருக்கும் அந்த அக்கௌண்ட். குச்சா கச்சரா அந்த மாதிரி இருக்கும், அழகா இருக்காது. ஸோ இப்போ தனியாக இதுக்குன்னு ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஒன்று வைக்கும் போது வந்து அந்த அந்த பார்க்கும்போது ஓ இந்த இவ்வளோ அமௌண்ட் இதில் இருக்கு, ஓகே ஹீஸ் அ குட் சேவிங் காய், ஸோ வீ கேன் அப்ரூவ் ஹீஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் சான்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. Correct. So just a little bit more, I think before we end, let's talk about checkbooks. இப்போ checkbooks பாய்க்கிறாங்க. Are we still using checkbooks? Okay. What's your checkbooks? என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் கரண்ட் அக்கௌண்ட் வித் சிஐஎம்பி அண்ட் ஃபியூ அதர் பேங்க்ஸ். செக் புக்ஸ் வந்து யூசேஜ் இருக்கு, வி ஆர் ஸ்டில் யூசிங் இட் ஃபார் பேமெண்ட், சம் ரெண்டல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து வி ஆர் யூசிங் இட். பட் என்னோட பர்சனல் கம்பெனியில் என்டர்பிரைஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஐ ரிஃப்யூஸ் டு யூஸ் செக் புக். ஓகே, ஐ ரிஃப்யூஸ் டு யூஸ். ஏன்னா அஃபிஷியலாக, அதாவது அது ஒரு லைக் இப்போ நம்ம நார்மலாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ ஈஸி.
அண்ட் ஈவன் ஆன்லைன் வரும்போது பார்ட்னர்ஸ்குள்ள நம்ம வந்து செக்க மேக்கர் இருக்காங்களே, ஈவன் தோ வி ஆர் ஃபார் அவே ஈஸி ஃபார் us to do. பட் ம். when it comes to செக் புக், நீங்க 2 பேரும் சைன் வைக்கிறோம். ஆமா. ஒருத்தவங்க இங்க இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து திடீர்னு பின்னாங்கல இருந்தாங்கன்னா நீங்க எப்படி சைன் வைப்பீங்க, எப்படி பேமெண்ட் பண்ணுவீங்க? Normally pre-signed checkbooks, but it's dangerous. பட் ப்ரீ சைன் செக் புக் இஸ் வெரி டேஞ்சரஸ்ல. Yeah, அதுதான் it's நீங்க dangerous. சொல்லலாம். எனக்கு தெரியாம Yes. இவ்வளவு காசு எடுத்துட்டேன், அவ்வளவு காசு எடுத்துட்டேன். சோ இது வந்து Yeah. ப்ரீ சைன் செக் புக் நடக்கிற லீலைகள். Yes. Especially if சோ you அது have தப்பு. partnership. ஆமா. But அது then, தப்பு. Unless the business condition is like that, that is different case lah. Your I think partner is in now overseas order, that is different case. the banks and in fact the government, the business also, they're trying to avoid checkbooks. Checkbooks, yes, correct. I think in the next 1 or 2 years, maybe we'll see the end of the checkbooks. இல்ல ஏன்னா தலைவலி. நீங்க Yes. பாருங்க, ஃபொமியா சைன் ஒரே மாதிரி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஏதாவது Yes. ஒரு பாயிண்ட் சட்டை ஆகும். இதுல வேற Correct. ஒரு ஆல்பபெட் கொஞ்சம் ராங்கா ஏதாவது பண்ணியிருந்தாலும் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. Correct. They don't even inform us. நம்ம பேமெண்ட் பண்றோம் நினைச்சு ரிலாக்ஸ் இருப்போம், பார்த்தா பேமெண்ட் புந்திருக்காது, கடைசியில் நம்மளுக்கு கம்பவுண்ட் வச்சிருவாங்க. இந்த Correct. மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ that's the reason இப்போ நிறைய ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஜோம்பேலா, ஃபார் ஆல் த பில்ஸ் அண்ட் ஆல் த. ஸோ ஆல் மை பேங்கிங் பில்ஸ், ஹவுசிங்காக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், வாட் எவர் பில்ஸ், எவ்ரி திங் இஸ் ஆல் ஆன்லைன். ம். ஸோ ஈஸி. நான் இங்கே வந்து எல்லாமே பில்ஸ் எல்லாம் மேக் பண்ணிடுவேன். ஓகேவா? அது வர மை பார்ட்னர் வில் அப்ரூவ் இட். தட்ஸ் இட். ஸோ மை சைட் ஆல்சோ ஐ வில் செக். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா ஹி ஆல்சோ டபுள் செக். Correct. ஸோ அவங்க செய்யும்போது ஐ வில் டபுள் செக். ஸோ இதனால வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஓடாது. இன்னும் ஒன்று, அன்ஆத்தரைஸ் யூசேஜ் ஆஃப் மணி நடக்காது. அன்லெஸ் betul-betul dua-dua komplot mau hilangkan duit itu மூணாவது boleh பார்ட்னர் lah. அழிக்கணும்னு. So அது வந்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சொந்த கம்பெனி நீங்களே ஆப்பு வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். Correct. So, Floor, திருப்பி கேட்கிறேன். I mean, those who are on our Zoom session and those who are watching us live on Facebook, I would like to ask if you guys know, I mean, you want to know anything regarding business operations, or you have any questions about banking, ஏதாவது இருந்தா, the floor is open, the floor is yours, you guys can ask. ரொம்ப ரொம்ப இல்ல யாரும் ஒன்றும் கேட்கல. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்களே கேட்டு இருக்கீங்க. அப்ப நான் நானே கேட்கிறேன். நான் கேட்கிறேன். நிறைய கேள்விகள் வருது இல்ல. கேளுங்க. ஓகே. இப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு இது. இப்ப நிறைய பேர் வந்து நான் ஆக்சுவலி இந்த டாபிக் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிருந்தோம். என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க ஒரு கேள்வி. ஓ, நீங்க என்ன சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் பத்தி பேசுறீங்களா? ஓகே. எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. இப்ப லெட்ஸ் சே என் கையில வந்து ஓகேவா ஒரு 5 லட்சம் வெள்ளி கேஷ் இருக்கு. கையில இல்ல, ஐ மீன் பேங்க்ல வந்து 5 லட்சம் வெள்ளி கேஷ் இருக்கு. ஓகேவா? அந்த கேஷ் சேஃப் இல்லையா? Of course it's safe because PIDM protected up Okay. to எவ்வளோ. இப்ப அதே தான் நானும் சொன்னேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல வைக்கிறது சேஃப், பிரச்சனையே இல்ல. ஆனா என்னதுன்னா அவங்க வச்சிருக்கிறது எவ்வளோ? 5 லட்சம். எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஐ மீன் 5 லட்சம். ஏன் அந்த 5 லட்சம்னா, ஏன்னா பிஐடிஎம் வந்து வெறும் 2,50,000 வரைக்கும் தான் சேவிங் செக்யூரிட்டி கொடுக்கும். எஸ், அதனால தான் பேங்க் ஸ்பிளிட் பண்ணோம். இதுதான் வந்து இன்னொரு இங்க ஒரு 2 லட்சம், இங்க ஒரு 2 லட்சம், இங்க ஒரு 1 லட்சம். சோ எது நடந்தாலும் 3 பேங்க் பொறுப்பாயிரும். ஒரு பேங்க்ல வந்து இப்ப லட்சம் உங்க கையில 5 லட்சம் வெள்ளி இருக்குன்னா ஒரே பேங்க்ல தயவு செஞ்சு போட்டு வச்சிடாதீங்க. 2 பேங்க்ல போட்டு வைங்க. கரெக்ட். சோ நீங்க ஸ்பிளிட் பண்ணும்போது தான் வந்து உங்க அமௌண்ட் வந்து செக்யூர்டா இருக்கும். சோ ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல 2.5 லட்சம் வெள்ளிக்கு மேல வைக்காதீங்க. ஆனா நிறைய பேர் கேட்பாங்க, what are the chances for a bank in Malaysia or bank to go bankrupt? That is very rare lah. Yeah, very rare. Very rare. I'm not sure whether it happens before or not lah. I think history வந்து I think Aeon Bank, right, was the one and only bank that almost went bankrupt, but they merged. And Hong Leong bought over the assets or something. I'm not sure. But still that yeah, but I don't think Malaysia வந்து even during the recession also we did not have any banks that pulled the plug on us lah. Yeah, I don't think எந்த பேங்க் வந்தாலும் சரி அவங்க வந்து இல்ல பேங்க் மலேசியால பெருசா ஏதாச்சும் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பேங்க் வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுருவாங்க. இல்ல ஏன்னா இன்னொன்னு நானும் நம்ப மாட்டேன் பேங்க் வந்து பேங்க்ரப்ட் ஆகுதுன்னு. ஏன்னு தெரியுங்களா?
எவ்ரி இயர் போனஸே கேள்விப்படுறேன், 10 மாசம் போனஸ், ஒரு வருஷம் போனஸ் கொடுதுன்னு. பேங்கோட எம்ப்ளாயிஸ் ஐ டெல் யூ ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஆஃப்டர் ஹெல்த் கேர். அவங்க தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஏர்னிங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் போனஸ். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அது பெங்கரப் ஆகுதுன்னா எப்படி நம்புற மாதிரி இருக்கு? ஓகே, சோ இப்போ இன்னொரு கேள்வி. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ a question. Does உங்க preference, your preferred bank, you say you have multiple banks, multiple accounts. What ஒரு small business இன்னைக்கு ஒரு ரோட் சைட்ல இருக்கிற ஒரு பிசினஸ்க்கு வந்து which bank would you suggest them? இந்த பேங்க் வந்து நியூ பிசினஸ் பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பேங்க், ரொம்ப சப்போர்ட் கொடுப்பாங்க, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நிறைய இருக்கு கேட்டீங்கன்னா which one would you recommend? ஓகே, இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், This is your own மை experience. ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். ஸோ நான் பர்சனலா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ப்ரிஃபர்ட் பேங்க்னு பாத்தீங்கன்னா ஈஸி ஃபார் மீ டு ஓப்பன் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் எஸ்பெஷலி. அண்ட் பல தடவை நான் வந்து எந்த ஒரு இன்ட்ரடியூசரும் இல்லாம திறந்திருக்கேன், எந்த ஒரு அடிஷ்னல் பேமெண்ட் எதுவுமே இல்லாம திறந்திருக்கேன். அண்ட் மினிமம் அமௌண்ட் வரும் 500 வெள்ளி வச்சு திறந்திருக்கேன். ஸோ இது எந்த பேங்க்னு பாத்தீங்கன்னா எம்பேங்க். எம்பேங்க் வந்து I've used. Even when I go to public bank, when they say enterprise account, they ask me to pay 2K. சென்ட்ரல் மராட்டா இருந்தா 5K-ன்னாங்க, என்டர்பிரைஸா இருந்தா 2K-ன்றாங்க. ஆமா, ஸோ when I go to Maybank, it's even expensive, that is 3K-ன்னாங்க. ஸோ and then மற்ற பேங்க்ஸ், ஈவன் அதர் பேங்க்ஸ் வந்து, ஏன்னா நம்ம என்ன கமர்ஷியல் பேங்க் நம்ம கிட்ட இருக்கிற பேங்க் தான் பார்ப்போம். ஸோ கிட்ட இருக்கிற பேங்க்னு பார்த்தா the one that I normally that I prefer to go is M-Bank lah. That is the nearest. பட் நான் ஃப்ரீயா திறந்த அக்கௌண்ட் இது வரைக்கும்னு பாத்தீங்கன்னா, நான் ஃப்ரீயா திறந்த அக்கௌண்ட் வந்து அஃபின் பேங்க். என்னோட ஒப்பீனியன், இஃப் யூ ஆஸ்க் என்னோட ஒப்பீனியன் நீங்க கேட்டீங்கன்னா, I would say Hong Leong will be my preferred for especially சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து, சிறு வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் அவங்க ஆஃப்டர் சேல் சர்வீஸ், ஃபேக்ட் தட் அவங்க வந்து உங்க இடத்துலயே வந்து அவங்க தொடர்ந்து எல்லாம் கொடுத்துருவாங்க. யூ வாண்ட் அப்ளை, அவங்க கிரெடிட் கார்டு மிஷின் ஏதாச்சும் அப்ளை பண்ணாதா அவங்களே வந்து கொடுப்பாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு பேங்க். பிகாஸ் அவங்களுக்கு இந்த மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் இருக்கு. ஐ திங்க் மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் அவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க. அங்கேயே வெரிஃபை பண்ணிட்டு எவ்ரிதிங் ப்ரொவைட் வெரி குட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ். என்ன ரெகுலர் கால் பண்ணி செக் பண்ணுவாங்க, யூ நீட் எனி அசிஸ்டன்ஸ், ஹவு இஸ் யுவர் டேஸ், இந்த மாசம் ஏன் காசு என்ன போடல, எவ்ரிதிங் ஓகே. நீங்க பேங்கிங் பண்ணலனாலும் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன் பேங்கிங் பண்ணல இந்த மாசம், தேர் இஸ் நோ டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் யுவர் சைட். ஸோ Hong Leong ஹேஸ் திஸ் ஒரு பர்சனல் டச் இருக்கும் அவங்ககிட்ட. அவங்க வந்து எப்பவுமே வந்து the after sales support is very good from their side. So I would suggest Hong Leong Bank. என்னன்னு கேட்டீங்கன்னா, I would prefer Hong Leong Bank. Right. Yeah. But again, இது வந்து is our opinion தான். ஆமா, என்னோட opinion. ஆக முக்கியம் நம்ம பிசினஸ் கிட்ட எது கிட்ட இருக்கு. Actually கிட்ட வந்து is not just because the bank is easy. இது ஒரு செக்யூரிட்டி ரீசன்காக இருக்குமா? Actually செக்யூரிட்டி ரீசன். நம்ம வியாபாரம் பண்றவங்க வந்து நைட்டு தான் போவாங்க. யூஸ்வலா பேங்க் நைட்ல தான் போவாங்க. அந்த காசை எடுத்துக்கிட்டு அவ்வளவு தூரம் போய் டிராவல் பண்ணிட்டு தான் போய் போடணும்னு அவசியம் கிடையாது. டேஞ்சரஸ். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இல்ல யாராச்சும் ராப் பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணது. ட்ரை டு ஃபைண்ட் இட்ஸ் க்ளோசஸ்ட் யூ. இல்ல நான் இந்த பேங்க்ல தான் திறக்கணும், அது ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அவங்க வியாபாரம் முடிச்சுட்டு அப்படித்தான் மெதுவா போவாங்க. பேங்க்ல பின்னால ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். Okay, so I see no one is I mean there's no questions, further questions. I feel we have covered cover. Mr. Sasi was amazing. முக்கியமா என்னென்ன மெயினா சேவிங் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் பத்தி பேசணுமோ கொஞ்சம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். Yes, and then ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா I'm very sorry, but I feel we have covered, because இது வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா வந்து rather than differentiate which is better than each other, அதோட ப்ரோசஸ் தெரியுது வந்து is better. என்னத்துக்கு நம்ம கரண்ட் அக்கவுண்ட் பாய்க்கிறது தெரியறது வந்து பெட்டர். எது பெட்டர் நம்ம தெரியறது வந்து அது நல்ல ஒரு விஷயமே கிடையாது. பேங்க் என்ன பர்பஸ்க்கு இருக்கு நம்ம தெரியறது பெட்டர். ஆமா. சோ அட் எண்ட் இந்த மாதிரி ஒரு டிபேட் வந்துச்சுன்னா, பிசினஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கரண்ட் அக்கவுண்ட் இஸ் த பெஸ்ட். நீங்க வந்து நான் சேவிங்ஸா தான் நடத்த போறேன் என்னோட பிசினஸ், அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா I don't think it's appropriate, and you maybe need better business approach. So okay, I think that's about it for today, and I think we have already run out of time. So anything you want to add, Mr. Sasi?
No, I think all good, all good, All all good, been explained very well, and it was a very good session. பாருங்க 2 ஹவரும் எப்படி நடக்கிறதுன்னு நினைச்ச வர்றோம் அந்த 2 டாபிக் வச்சு பாருங்க ஆமா, அந்த actually 2 we were டாபிக் பாருங்க quite எவ்வளவு concerned நீட்டா எழுதிருச்சு on பாருங்க. what we're going to speak about next thing. இப்ப பாத்தீங்கன்னா there's actually so much more we could explain, but first time. Yeah, there's still a lot more. Yes, but it was a good conversation. I think this will all be all for this week. Yeah. Next week we will come again. Maybe yes, maybe another. அதாவது சீஃப் இப்ப நீங்க ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு ஆள் பேச சொன்னீங்கன்னா உங்களால அந்த டைம் ஓட்ட முடியாது. இப்ப 2 பேர் கன்வர்சேஷன் வரும்போது வந்து உங்களுக்கு தலைப்பு தேவைப்படாது. ஆமா ஆமா எந்த ஒரு டாபிக் வச்சு அதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். ஏன்னா ஒன்னு தொட்டு போய்கிட்டே இருக்கு அப்படியே. ஆமா ஆமா. Yes, correct. You don't worry. Why you give no one getting நீங்க கேட்டீங்களே அதுக்கு இப்ப விளக்கம் புரிஞ்சிருக்கும். அதாவது எங்களுக்கு